ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜான் அந்த 8 பேரையும் ஒரு நியூ பிளேஸ் கூப்பிட்டு வந்திருப்பார்ல, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் சேர்ந்தவங்க, அடுத்து இந்த மிச்ச ராஜ்யங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து டீமாக நின்றுட்டு இருப்பாங்க. ஷின்யான் குரூப் வரதை பார்த்தோன்னே ஹேங் சொல்லுவான், ஏன்பா ஷின்யானில் இருக்கவங்க ஏதாவது பெரியவங்களை கூப்பிட்டு வரலாம்ல, சின்ன பசங்களாக தனியாக வரீங்க, புனித பூமிக்குள்ளே ஏதாவது பார்த்து பயந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பசங்களுக்கு துணைக்கு பெரியவங்களை அனுப்பணும் அந்த பெருசுக்கு தெரில பாரு அப்படின்னு ஷின்யானோட ராஜா வந்து கிண்டல் பண்ணி ஹேங் வந்து பேசிட்டு இருப்பான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவாடான்னு வந்து ஜான் வந்து குரல் கொடுப்பாரா, ஏய் ஜான் என்ன வாய்ஸ்லாம் ஒசருது, எங்களோட 3வது இளவரசர் முன்னாடியே நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவேன் அப்படின்னு காங் வந்து குரல் கொடுப்பார். ஆமாம் ஜான், நீ ஷின்யானோட நம்பர் 1 தற்காப்பு கலை வீரருங்கிறதுக்காக பின்னா வந்து பேசக்கூடாது, நம்ம ஜூனியருங்கன்னா பார்த்து பேசணும்ப்பா அப்படின்னு இந்த லிங்ஸாங் வந்து பேசிட்டு இருப்பாரு. இங்கே பார் லிங்ஸாங், இது ஜோக்கும் ஷின்யானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை, இதில் உனக்கு என்னடா வந்திருக்கு அப்படின்னு ஜான் கேட்பாரு. நான் சும்மா நாயத்தை பேச வந்தேன்டா அப்படின்னு லிங்ஸாங் வந்து பேசிட்டு இருப்பாரு. இந்த ஷின்யானில் இருக்கவங்க சுற்றிலும் வம்பிழுத்து வச்சுட்டே இருப்பாங்க போல அப்படின்னு ஷேன் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கவங்களையும் ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்களையும் நல்லா பார்த்துட்டீங்களே, இவங்கள்ட்ட தான் நீங்கள் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும் அப்படின்னு ஜான் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிகிறதுக்குள்ள அந்த ஷின்யானில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து நீங்கள் போட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு இந்த காங் வந்து இந்த சைட் பேசிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லாருமே போட்டு தள்ளணுங்கிற மாதிரியே தான் இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. 5 ராஜ்யங்களில் கையில் தான் ஸ்ட்ராங்கு, கையால் கம்பேர் பண்ணுறப்ப ஹேங் வந்து வீக்கானவன் தான். லாஸ்ட் இயர் காம்படிஷனில் டாப் 10 லிஸ்ட்டில் வந்தது கோஸ்ட் இம்மார்டல் செக்ட், டாமினன்ட் செக்ட், ஸ்கை ரீச்சிங் செக்ட் வந்து வந்துருச்சு. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்கை ரீச்சிங் செக்டோட லீடர் வந்து அங்கே வருவாங்க. இவங்க தான் வந்து கயர் இந்த செக்டோட லீடராக இருக்காங்க. எல்லாரும் இங்கே வந்துட்டிங்கன்னா அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். புனித பூமிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி பசங்களும் பொண்ணுங்களும் வந்து தனித்தனியாக தான் நிற்கணும். ஏன்னா உள்ளே போகும்போது இந்த மாதிரி கனமான ஆடைகளை வந்து போட்டுட்டு போகக்கூடாது, லேசான ஆடைகளை தான் போட்டு போகணும். அதனால தான் வந்து பசங்களுக்கும் பொண்ணுக்கும் தனித்தனியான இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷேன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இவங்க இன்னமும் இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நம்புறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஷேன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். லிஸி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கே பார்த்தியா 2 கிளாத் வந்து பிரத்யேகமாக வந்து இதுக்காகவே தயாரிச்சுட்டு வந்திருக்கேன். புனித பூமிக்குள்ள வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், அதனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் வந்து நம்மளை வந்து பாதிக்காது அப்படின்ட்டு 2 ட்ரெஸ்ஸை வந்து ஜியா பொண்ணு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, புனித பூமிக்குள்ளே போய் யாரும் தேவையில்லாமல் எங்கேயும் வந்து நிற்கக்கூடாது, சரியான வழியில் தான் போகணும்னு அப்படின்னு ஜான் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்ருப்பாரு. எல்லாரும் அந்த புனித பூமியோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நிற்பாங்க. அப்போ 1 by 1 அந்த புனித பூமிக்குள்ளே வந்து போக ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த ஷென் வந்து அந்த புனித பூமிக்குள்ளே வந்து போவாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பூரா சுற்றிலும் பனிமூட்டமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இடமே பார்க்க இருக்கும். யாரும் ஒருத்தர் மீட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா அதில் பங்கு பெற்ற எல்லாரும் வந்திருப்பாங்களா, அவங்களுக்குலாம் உடம்புலாம் ரொம்ப வீக் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எதனாலனா அந்த பனிமூட்டம் என்ன பண்ணுது, எங்களோட ஆத்ம சக்தியெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் அவங்க அந்த இடத்துல உட்காந்து தன்னோட கல்டிவேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருவாங்க. ஷேன் இதை நோட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆத்ம சக்தி வந்து உறிஞ்சப்படும் போது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து கல்டிவேஷன் பவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதாவது இந்த ஆத்ம சக்தி வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப சேதமடையும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ரொம்ப வலி தான் ஏற்படும். அதுக்கு பதில் இந்த ஆத்ம சக்தியை வந்து நமக்குள்ளே வந்து உள்ளே விடணும். இது உள்ளே விடுறதுனால நம்ம பாடிக்குள்ளே அது நுழைஞ்சு அது செல்களுக்குள் வழியாகவும் துளைகள் வழியாகவும் உள்ளே போகும். இதனால் நம்ம உடம்பு முழுக்க அப்படியே வந்து உருமாற்றம் அடையும். அதை அலோவ் பண்ணணுங்கிற மாதிரி ஷேன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த சைட் வாங் வந்து இதே பிளேஸ்க்கு தான் வந்திருப்பான். பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும். யான்னு பார்த்தா நம்ம லீ தான். வாங், நான் உன்னை இங்கே பார்ப்பேன் நடக்கவே இல்லைடா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், வாடா வா வா நம்ம சரி வாங்க நம்ம 2 பேரும் போய் சென் எங்கேயாவது இருக்கானா பார்க்கலான்ட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே முடியாது, ரொம்ப வலியாக இருக்குங்கிறனால உட்காந்து தன்னோட கல்டிவேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வாங்க வந்து யாரோ இங்கே இருக்கிறாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். யாரோ இங்கே இருக்கிறாங்கடா லீ அப்படின்னு சொல்லுவானா. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி யாருன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே இந்த புனித பூமிக்குள்ளே வந்து இன்னும் ஆழமாக போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ ஆனால் இந்த ஆளுக்கு வந்து இங்கே இருக்கிறத பிடிக்கிறது போல, இதை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி லீ பேசிட்டு இருப்பான். இல்லை, அவங்க நடந்து வர விதத்தை பார்த்தா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல பலமாக இருக்கு, அதை பார்த்தா அவங்க வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலடா, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை நோக்கி தான் வர மாதிரி இருக்கு அப்படின்னு வாங்க சொல்லுவான். அப்போ அந்த ஜோ ராஜ்யத்தில் இருந்தோ இல்லை கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கோ யாரோ தான் நம்மளை வந்து தாக்க வரணுங்கிற மாதிரி 2 பேரும் வந்து தயாராக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஷென் தான் வருவான். நான் உங்களோட அறையை வந்து ஃபாலோ பண்ணி தானே இங்கே வந்தேன்னு ஷென் சொல்லுவான். இந்த புனித பூமி முழுவதும்
முழுவதும் ஆத்மசக்தியோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எப்படி அறையை வந்து உணர முடிஞ்சிச்சுன்னு வாங்க கேட்பான். என்னோட ஆத்மசக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் மற்றவங்களோட அறையை வந்து என்னால் உணர முடியும். சரி 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னு வாங்கு லீ 3 பேரும் போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது வாங்குக்கும் லீக்கும் வந்து முடியாது, அப்படியே உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே 2 பேர் நின்றுவாங்க. இது ஷென் நோட் பண்ணிட்டு தன்னோட ஹேவன் நீடில் வந்து இவங்க 2 பேர்த்து உடம்புக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவான். ஏன்டா அவங்க 2 பேர்த்தால முடியலான்னா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா, சரி நான் பண்ணுற மாதிரி 2 பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷென் ஒரு சில டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுப்பான். அதே மாதிரி லீயும் வாங்கும் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, நான் போய் உள்ளே இன்னும் என்ன இருக்குங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷென் அந்த இடத்த விட்டு போவான். ஷென் போக போக உள்ள பனிமூட்டம் அதிகமாகிட்டே வரும். அதனால் வந்து அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும். அவன் கிட்டத்தட்ட அந்த ஹேவன் லெவல் இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவான். அப்பன்னு பார்த்து ஷென்னுக்கு இருந்து யாரும் இங்கே வர மாதிரி தோணும். தூரம் தள்ளி பார்த்தா தரன் தான் வந்துகிட்டு இருப்பான். அவன் வந்துகிட்டே இருக்கிறவனுக்கும் அப்படியே வீக் ஆயிரும். சரி இதுக்கு மேலே நம்மளால நடக்க முடியாது, இங்கேயே உட்காந்து நம்மளோட கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதானே, அங்கேயே உட்காந்துருவான். இவங்க வந்து கல்டிவேஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து ஹேங்கும் நியானும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி யாரும் இங்கே வந்திருக்காங்க போல, ஆமாம் இவன் தரன் தானே, ஜென்ரலோட பேரேன் அப்படின்னு ஹேங் சொல்லுவானா. ஏன் இவன் அந்த வான் இளவரசனோட பெரியவனா என்ன அப்படின்னு நியான் வந்து கேட்பான். ஆமாம், ஜோ ராஜ்யத்துக்கும் ஷின்யானுக்கும் இடையில வந்து போர் நடந்துச்சுல, அதில் இவன் வந்து லட்சக்கணக்கான வீரர்களை வந்து வெட்டி வீசியிருக்கான். ஹேங் பேசிட்டு இருப்பான். அப்படியா, அதையும் பார்க்கலாம், இந்த அடிக்கு என்ன பதில் சொல்கிறான் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நியான் வந்து தரனை வந்து அட்டாக் பண்ணுவான். அதை அழகாக தரன் வந்து பிளாக் பண்ணிடுவான். என்னையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்களாடா அப்படின்னு தரன் கேட்பான். மறுபடியும் நியான் வந்து அட்டாக் பண்ணுவான். தரன் அதை பிளாக் பண்ணிட்டு இருப்பான். போதும் 2 பேர் நிறுத்துங்க, நம்ம புனித பூமியில் வந்து முழுவதும் ஆத்மசக்தியோட கண்ட்ரோல் இருக்குது, அறை மட்டும் கூடுதலாக தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம 2 பேர்த்தையும் வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஹேங் பேசிட்டு இருப்பான். எப்படி இருந்தால் நீ வெளியில் வந்து தானே ஆகணும், வெளியில் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியான் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்களும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து கல்டிவேஷன் பவரை வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கவங்க பூரா பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஹேங் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். இந்த சைட் வந்து ஷென்னை தான் காட்டுவாங்க. ஷென் வந்து கொஞ்சம் இன்னும் தூரம் வந்து உள்ளே போகும்போது ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுவான். அந்த இடத்துலேயே வந்து உட்காந்து தன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைட் வந்து ஒரு போட்டியாளரை தான் காட்டுவாங்க. அவங்க வந்து அந்த மூடு பனியை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் உட்காந்து தன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே, 2 மணி நேரத்துலேயே நம்ம வந்து லேட் ஸ்டேட் 8 லெவலோட மிடில் பாயிண்ட் வந்து அடைஞ்சிட்டோம். நம்ம இன்னும் ஒரு 2 மணி நேரம் வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேவன் லெவல் அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பேராசையினால மறுபடியும் வந்து அந்த மூடு பனிக்குள்ள வந்து போவான். உள்ள போனவன் வந்து அப்படியே வந்து என்ட்ரன்ஸ்க்கே வந்துருவான். மறுபடியும் உள்ள போலான்னு பார்ப்பானா, ஒரு தடவை தான் உள்ள போக முடியும், புனித பூமிக்குள்ள வந்து மறுபடியும் போறதுக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது, ஒரு இன்சார்ஜ் வந்து சொல்லிடுவாரு. அடுத்தடுத்து 1 by 1 வந்து அந்த புனித பூமியை விட்டு வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் இந்த புனித பூமியை விட்டு வெளில வராங்களோ அவங்க ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்க, அவங்களால ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதே இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க லாஸ்ட் டைம் காம்படிஷன் நடந்தப்போ 1.5 நாள் வரைக்கும் உள்ளேயே வந்து இருந்தாங்க அப்படின்னு ஜான் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாரு. இந்த புனித பூமிக்குள்ளே வந்து ஷென் வந்து கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பானே, அதை வந்து முடிச்சிருப்பான். அப்போ வந்து அவனோட சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அவனோட பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கும். அந்த மூடு பணியிலையும் வந்து நல்ல தெளிவான பார்வை வந்து அவனுக்கு தெரியும். அதுக்குன்ட்டு வந்து நடந்து போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்க வழியில் வந்து அவன் வந்து ஸ்பிரிட் கோர் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் வந்து கண்டுபிடிப்பான். இது வந்து ஸ்பிரிட் கோர் கிறிஸ்டல் தானே, இதுதான் இந்த ஸ்பிரிட் கோரோட சோர்ஸாக வந்து இருக்கக்கூடியது. தற்காப்பு கலை உலகத்தில் இது வந்து விலை மதிப்பே இல்லாதது, இது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் வந்து ஷென் வந்து 1 by 1 கலெக்ட் பண்ணிகிட்டே வருவான். அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது 4th கிரே அரே அப்படிங்கிற ஒரு ஷீல்டு கிட்ட வந்து நிற்பான். இங்கே எதுக்கு இந்த ஷீல்டு இருக்குது, இந்த ஷீல்டு என்ன தடுக்க போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை 2 பிளந்து பண்ணிவிட்டு அது வழியாக இந்த சைடு வந்து வந்துடுவான். அப்படியே அவன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு மேலே வந்து இடிச்சிடுவான். ஓ சாரி மேடம் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு ஷென் வந்து சொல்லுவான். பொண்ணுங்க கம்பார்ட்மெண்ட்குள்ளே உனக்கு என்னடா வேலை வெளில போடா அப்படின்னு இந்த கயல் வந்து திட்டிகிட்டு இருக்குமா. சாரி மேடம் தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் மேடம் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். இல்லைடா நீ வேணும்னே தான்டா வந்த பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஷென் வந்து அதை பிளாக் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்னை கூட வந்து சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த அறையெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும், இதனால் மற்றவங்களுக்கு தான் வந்து டிஸ்டர்பன்ஸு, அது உங்களுக்கு தெரியாதான்னு ஷென் கேட்பான். அவ்வளோதானடா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷீலை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீலை போட்டனால 2 பேர்த்து சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸ்வாட் எசன்ஸை யூஸ் பண்ணி இந்த கயல் பொண்ணு வந்து ஷென் அட்டாக் பண்ணும். உடனே வந்து ஷென் தன்னோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். இப்படி பொறுக்கி நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணுங்க ஏரியாவுக்கு நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்குமா. இங்கே பாரு, நீ இப்படியே நீ அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடும், நீ ரொம்ப லேஸான ட்ரெஸ் தான் போட்டிருக்க, உனக்கு தெரியாதாங்குவாங்க. உடனே கயல் பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணிடுமா. உடனே ஷென் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். நல்ல வேலை அந்த பைத்தியக்கார
காட்டிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பான். அப்போ வந்து லீசி தான் அங்கே தூரத்துல இருந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்களா, யார் அது இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஷென் நீ என்ன இங்கே பண்ணுறடான்னு கேட்பாங்க. இங்கே பார் லீசி, நீ அமைதியாரு, யார் வந்து நீ இங்கே இருக்காங்கன்னு கேட்டாலும் எனக்கு சொல்லாத, நான் போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்பன்னு பார்த்து ஜியா வந்து அங்கே வந்துடுவாங்க. என்ன லீசி சவுண்டு, என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கான்னு கேட்பாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், 2 நாளாக வந்து இங்கே தான் இருக்கோம், உனக்கு முடியலனா சொல்லி நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு வந்து ஜியா கேட்பாங்க. இல்லை பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு வந்து லீசி வந்து பேசிட்டு இருப்பாங்க. லீசி நம்மளை தவிர இங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு வந்து ஜியா வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை இவ வந்து ஷென்னை கண்டுபிடிச்சிருவாளோங்கிற மாதிரி லீசிக்கு வந்து திக்குன்னு இருக்கும். அப்பன்னு பார்த்து கயல் அந்த வழியாக வருவாங்க. வெளியாட்கள் யாராவது இங்கே வந்ததை நீங்கள் பார்த்தீங்களான்னு வந்து கயல் கேட்பாங்க. நாங்கள் யாரையும் பார்க்கல, எங்கள் 2 பேர்த்த தவிர வேறு யாரும் இல்லை, இப்போ நீ தான் வெளியால் இங்கே வந்திருக்கான்னு ஜியா சொல்லுவாங்க. சரியான பைத்தியக்காரிகளாக இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் பொண்ணு அந்த இடத்த விட்டு போகுமா. இப்போ லீசி, எனக்கு இந்த கயல் மேலே வந்து சந்தேகமாக இருக்குது, நான் பின்னாடியே போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஜியா பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடும். ஷென், ஜியா வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டா நீ வெளில வரலாங்குவாங்க. நல்ல வேளை அந்த பைத்தியக்காரி போயிட்டாலா ஷென் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம், உனக்கும் கயலுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, அவ எதுக்கு உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு வந்து லீசி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நான் கல்டிவேஷனை வந்து ட்ரைன் அப் பண்ணிட்டு இருந்தேன், எதிர்பாராத விதமாக இங்கிட்டு வந்துட்டேன், இந்த கயலை பார்த்தேன், கயல் என்னை பார்த்தோன்னே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேற நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்க, பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கை வந்து லீசியோட உடம்புக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஷென் போயிடுவான். ஷென் அங்கேருந்து போனதுக்கப்புறம் லீசிக்கு வந்து நல்ல ரிலீஃபாக வந்து இருக்கும். கயல் இந்த சைடு வந்து ஷென்னை தேடிட்டே வந்திருப்பாங்களா. பொறுக்கி நான் எங்கடா போனவன், இது நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஷென் வந்திருப்பான். அப்போ அந்த ஏரியா முழுக்க நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இனிமேல் பட்டு கிறிஸ்டல் இருக்க மாதிரி தெரியல, அப்படியே மிச்சம் மீதி இருந்தாலும் சரி 5 ராஜ்யத்திலிருந்து வந்த போட்டியாளர்கள் யாராவது வேணும்னா எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு அந்த கிறிஸ்டலோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் ஷென். அந்த புனித பூமிக்கு வெளியில தான் காட்டுவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, ஏன் நம்ம சைடில் இருக்க யாருமே காணாங்கிற மாதிரி ஜான் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து லியாங் அங்கே வருவான். இடத்துல அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருப்பான். ஷென்னு மற்றவங்களையும் காணா அப்படின்னு லியாங் கேட்பானா. நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட் வந்தேன்னு வந்து ஜான் சொல்லுவார். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேனா அப்படின்ட்டு வந்து லீக் வந்து கொஞ்சம் கடுப்பு அப்படியே அங்கிட்டு போய் நின்றுட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நடந்த காம்படிஷனில் வந்து அதிகபட்சமாக வந்து அவங்களால 1.5 நாள் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து அப்படியே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லீயும் வாங்கும் வந்து வெளில வருவாங்க. வாங் வந்து ஹேவன் லெவலில் வந்து அடைஞ்சிருப்பான். லீ வந்து 8 லெவலோட இயர்லி ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருப்பான். ஹேவன் லெவலுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு லீசி வந்து வெளில வருவாங்க. அவங்களும் வந்து ஹேவன் லெவலில் வந்து அடைஞ்சிருப்பாங்க. லாஸ்ட் இயர் காம்படிஷன் வந்து 5 பேர் ஹேவன் லெவலில் வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து 10 பேருக்கு மேலேயே வந்து ஹேவன் லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. போன தடவை ரெக்கார்டை வந்து இங்கே பிரேக் பண்ணிடுவாங்க போலங்கிற மாதிரி ஜான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து வான் இளவரசனும் ஜியா இளவரசியும் வந்து வெளில வந்துருவாங்க. 2 பேருமே வந்து ஹேவன் லெவலோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருப்பாங்க. சென்னை தரணி எங்கேயாவது பார்த்தியாப்பான்னு ஜான் வந்து கேட்பாரு. தரனை நான் வந்து பார்த்தேன், உள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி போகலான்னு போனா ஷென்னை வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்க்கவே இல்லையே, ஏன் ஷென் இன்னும் வரலையா என்ன அப்படின்னு வான் கேட்பான். அந்த ஷென் வந்து கண்டிப்பாக செத்துருப்பான் அப்படின்னு வந்து லியாங் வந்து சொல்லுவாங்க. என்னடா பேசிட்டு இருக்குங்கிற மாதிரி லீக் வந்து கடுப்பாக இருக்கும். அப்பன்னு பார்த்து ஜோ ராஜ்யத்தோட 3வது இளவரசர் அந்த ஹேங் வந்து வெளில வருவான். ஜான் பார்த்தல எங்க இளவரசர் வந்துட்டாரு, ஜோ கிங்டம் எப்பவுமே ஷின்யானோட பெஸ்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அடுத்து இந்த நியான் வந்து வெளில வந்துருவான். கோஸ்ட் இம்மார்டல் செக்ட்ல இருக்கவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாஸ்டருக்கு மட்டும் நீங்க வந்து ஹேவன் லெவலோட மிடில் பாயிண்ட் அடைஞ்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கயல் வந்து வெளில வந்துருவாங்க. ஸ்கை ரீச்சிங் செக்டரோட லீடர் இருப்பாங்களா அவங்க ஹேவன் லெவலோட மிடில் பாயிண்ட் வந்து அடைஞ்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தரன் வந்து வெளில வருவான். தரனோட சேர்த்து 3 பேர் வந்து ஹேவன் லெவலோட மிடில் பாயிண்ட் வந்து அடைஞ்சிருப்பாங்க. எங்க அந்த பொறுக்கி இங்கே எங்கேயுமே காணாமே வந்து கயல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் இன்னும் என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாமே இருக்குன்னு கூட்டத்தில் இருக்கவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. புனித பூமிக்குள்ள வந்து யாராவது வந்து இருந்தாங்க அப்படின்னா அதோட சோல் ட்ராப் அறை வந்து க்ளோஸ் ஆகாது, அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு ஜான் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஷென் தான் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி வானிலை வந்து பேசிட்டு இருப்பாரா, கண்டிப்பா அந்த பொறுக்கியா தான் இருப்பான் அப்படின்னு வந்து கயல் வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மா உலகத்துக்குள்ள ஷென் வந்து அந்த கிறிஸ்டலுக்கு எல்லா பவரையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பான். வெளியில தான் காட்டுவாங்க. 3 நாள் ஆகி இன்னும் வந்து வெளில வரவே இல்லை. ஒரு வலிமையான உடலமைப்பு கொண்ட இரத்த ஜந்துவால கூட 3 நாள் தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பா வந்து அவன் செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் வேணா அரை மாஸ்டர்கிட்ட வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணி உள்ள ஆளை விட்டு தேடி பார்க்க சொல்றேன் அப்படின்ட்டு இன்சார்ஜ் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஷென் வந்து வெளியே வருவான். என்ன ஷென் எர்த்லவோட பியக்கில் தான் இருக்கான். ஷென் வந்து ரொம்ப நேரம் புனித பூமிக்குள்ள இருந்ததுனால அவனோட கல்டிவேஷன் பவர் குறைஞ்சிருச்சா என்ன, எப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு.
எல்லாரும் என்னை மன்னிக்கணும். 2வது நாளே என்னோட கல்டிவேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னோட அறை வந்து உடஞ்சி போனனால நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன். அதனால் எக்ஸிட்டை தேடி 2 நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஷேன் வந்து பேசியிருப்பான். என்னது அறையவே இவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கண்டிப்பாக லோ லெவல் கல்டிவேஷனை தான் கொண்டிருப்பான் போல் அப்படின்னு கூட்டத்தில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. ரவுண்ட் 1 வந்து அடுத்து ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பார்த்து பத்திரமா விளையாடணும் வந்து ஜான் பேசிகிட்டு இருப்பார். எல்லாரும் வந்து வெளியில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வெளில இருக்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக யார் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தரன் ஹேவன் லெவலோட மிடில் வந்து அரைஞ்சிட்டான். லாஸ்ட் இயர் ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஷென் தான் லாஸ்ட்டாக வந்தான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஷென்னோட கல்டிவேஷன் வந்து 2 நாளில் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அவன் எங்கேயோ தொலைஞ்சிட்டானா, எக்ஸிட்டை தேடி அலைஞ்சிட்டு இருந்தானா 4 நாளா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் அரை மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேங்கிற மாதிரி அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிமோனிக் அனஸ்ட் மலையில் கயலோட கேம்பை தான் காட்டுறாங்க. கயல் ஷென்னை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. பொய்காரே, 2 நாளைக்கு முன்னாடி வெளில வந்துடுவேன்னு சொல்கிறான். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை வந்து அங்கே பார்த்தேன். பொறுக்கி நான் பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து கயல் வந்து கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சைட் ஷென்னோட கேம்பை தான் காட்டுவாங்க. வாங் வந்து தன்னோட கல்டிவேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஷென் வந்து அங்கே வருவான். ஷென், நீ தொலைஞ்சிட்டேன்னு கேள்விப்பட்டே, அது உண்மையாடா? வாங் வந்து கேட்பான். நான் 4 நாளாக வந்து கல்டிவேஷன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ நம்புறியா என்னன்னு வந்து ஷென் கேட்பான். நான் நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், ஆனால் நான் ஹேவன் லெவலில் வந்து பிரேக் பண்ணிட்டேன், ஆனால் நீ அப்படின்னு வந்து வாங் கேட்பான். எல்லாராலையும் வந்து ஹேவன் லெவல் வந்து பிரேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் நானும் பிரேக் பண்ணுவேன், நீ பொறுத்து வந்து பாரு. முதல்ல வந்து கல்டிவேஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்டிவேஷனை வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிருப்பாங்க. இந்த 5 ராஜ்யத்துக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனில் வந்து 2 ரவுண்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் இப்போ நடக்க போகுது. டிமோனிக் அனஸ்ட் மலையில் ட்ரையல் ஏரியாவில் தான் அது நடக்க போகுது. வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்கே வந்து ஒருத்தர் இருப்பார். இவர் தான் 5 பேரரசுகளே டாப் மாஸ்டர் இருக்கக்கூடிய டியாமிங் அப்படிங்கிறவர். இவர் தான் டியாமிங். 5 ராஜ்யங்கள்லேயே வந்து டாப் மாஸ்டர் வந்து இருக்கிறாரு. யூ ராஜ்யத்தை வந்து சேர்ந்தவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி லேட் ஸ்டேஜ் மாஸ்டர் லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டாரு. இவர் 5 ராஜ்யங்கள்லேயே வந்து பாதி மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வானில் அவர்கள் வந்து பேசிட்டு இருப்பாரு. இவரோட ஆத்ம சக்தியின் படி பார்க்கும்போது இவர் வந்து 5th கிரேட் மாஸ்டர் லெவலில் வந்து இருக்கிறாரு. ஆனால் இந்த ஏஜில் இவருக்கு வந்து மாஸ்டர் லெவல் அடையிறதுக்கான சான்ஸ் வந்து 30% குறைவாக தான் இருக்குங்கிற மாதிரி ஷேன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 5 ராஜ்யங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த காம்படிஷன் வந்து 2 ரவுண்டாக வந்து நடக்கும். 6 மாதம் கழிச்சு மெயின்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வால்வாஸ் ஆவாங்கிறது தான். டிமோனிக் அனஸ்ட் மலையில் இருக்கக்கூடிய ட்ரையல் ஏரியாவில் தான் இது வந்து நடக்க போகுது. இரத்த ஜந்துக்கள் வந்து அங்கே நிறையா இருக்கும். ரொம்பவே ஆபத்தான இடம் வந்து அது. அந்த இடத்துல யார் 5 நாட்களுக்கு மேலே அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் ஆவாங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து ஜே டோக்கன் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் எல்லாத்தையுமே அது வந்து வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் அது வந்து தொலைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட் ஆயிடுவீங்க. யார்கிட்ட வந்து நிறைய டோக்கன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து ரேங்க் கொடுக்கப்படும். இதில் நீங்கள் உங்களோட ஆப்போனண்ட்டோட டோக்கனை வந்து அபகரிக்கலாம், ஆனால் யாரும் வயலண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டியாமிங் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த டிமோனிக் அனஸ்ட் மலையில் இரத்த ஜந்துக்களால் மட்டும் நமக்கு டேஞ்சர் வர போகிறதில்ல, நம்மளோட ஆப்போனண்ட்டும் நமக்கு வந்து டேஞ்சர் தான் அப்படின்னு வானி இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். எல்லார்ட்டையும் வந்து நாங்கள் ஜே டோக்கன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வந்து ஆபத்து வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த டோக்கனை வந்து உடைச்சிருங்க. உடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏரியா விட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து இந்த காம்படிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. டியாமிங் மாஸ்டர் வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பார். எல்லாரோட டோக்கன் பார்க்கும்போது ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து அரை மாஸ்டர்னால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இந்த ஜே டோக்கனோட இன்டர்வல் வந்து ஒரு மூச்சு காத்த அளவு வரையும் தான் இருக்குது. இந்த ஒரு கேப்பை பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தன்னோட ஆப்போனண்ட் வந்து கொள்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வருடமும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இறந்துக்கிட்டே வராங்க. ஷென் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ராஜா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாருமே வந்து உயிரோடு வந்துடுவீங்க, நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எல்லாரையும் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. எல்லாரும் வந்து 1 by 1 வந்து அந்த ட்ரையல் ஏரியாவுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அப்போ ஷென் போயிருக்க இடத்த தான் காட்டுவாங்க. இந்த அறையெல்லாம் பார்க்கும்போது 3 மூச்சு காத்த அளவு வரைக்கும் இருக்குது. இந்த அறையோட லைன் வந்து 2 மடங்கு வந்து வீரியமாக வந்து அதிகரிச்சிருக்கு. நான் 150 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷென் வந்து தனக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து ஹேங் வந்துடுவான். ஷென்னை பார்த்தோன்னே மாட்டிக்கிட்டியாடா நீ அப்படின்னு வந்து ஹேங் வந்து அட்டாக் பண்ணுவான். உடனே ஷென் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பான். ஹேங் வந்து தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்வாடை உருவாக்கி அதை வச்சு ஷென்னை அட்டாக் பண்ணலான்னு போவான். ஆனால் ஷென் வந்து அதை பிளாக் பண்ணிடுவான். இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவான். இந்த சைட் வானி இளவரசர் தான் காட்டுவாங்க. வானி இளவரசர் வந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே வந்து லியாங் வந்து வானி இளவரசர் வந்து பார்த்துருவான்.
அப்போ லியாங் தன்னோட மேஜிக் வெப்பனை வந்து மறைச்சு வச்சுட்டு வானிலரசரை ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் பக்கத்தில் போவான். ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்களும் கோஸ்ட் இமார்டல் செக்டில் இருக்கவங்களும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஷின்யானை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நான் வர வழியில் வந்து ஷின்யான் சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்கதை வந்து பார்த்தேன். ஒருத்தனால் மட்டும் என்ன தான் பண்ண முடியும், அதான் நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்க வந்து ரொம்ப மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து வான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து அங்கே வந்து வாங் வந்து வருவான். வாங்க பார்த்தோன்னே லியாங்க்கு வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான், சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வந்து என் பிளான் அப்புறம் கெடுத்து விட்டாவேன் அப்படின்னு லியாங் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருப்பான். ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் கோஸ்ட் இமார்டல் செக்டர் சேர்ந்தவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு சின்யாவில் இருக்கவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா போகக்கூடாது அப்படின்னு வாங்க வந்து கேட்பான். அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வான் இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், நம்ம கூட இவனை போய் கூப்பிட்டு போனால் நமக்கு தான் கஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு வந்து லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். இல்லை வாங்க மட்டும் தனியாக நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டம், அதனால் எல்லாரும் ஒன்றாவே போகலான்னு வந்து இளவரசர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த வாங் ரொம்ப வீக்காக தான் இருக்கான், இவனை சமாளிக்கிற ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து தன்னோட மனசுக்குள்ளே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பான். வான் இளவரசரும் வாங்கும் வந்து ஒரு பிரிட்ஜை கடந்து ஆப்போசிட் சைடுக்கு வந்து போவாங்க. அப்போ லியாங் வந்து அவங்க 2 பேரும் போனதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் மேலே ஒரு சீல்டை வந்து உபயோகப்படுத்துவான். அதை பார்த்த உடனே வான் இளவரசருக்கும் வாங்குக்கும் வந்து ஷாக்காக இருக்கும். வான் இளவரசரை நீங்கள் வந்து பயப்பட வேணாம், நான் இது முன்னாடியே இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கேன், புனித பூமியில் வந்து அரை ஷீல்டாக வந்து இது இருக்கும், நம்ம எந்த ஒரு மூவும் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணோம்னா இது தானாகவே ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு வந்து லியாங் வந்து சொல்லுவான். நான் இந்த மாதிரி உன்னை வந்து எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வாங் வந்து சொல்லுவான். நீயே ஒரு அரைகுறை, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு வந்து லியாங் வந்து கேட்டுட்ருப்பான். இளவரசர் எதுவுமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு வந்து வாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து லியாங் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுவான். வான் இளவரசர் வந்து கைது பண்ணிடுவான். லியாங் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு வான் இளவரசர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. வாங் உன்னை வந்து உயிரோட விடணும் தாண்டா பார்த்தேன், ஆனால் இனிமேல் பட்டு நீ உயிரோடு இருக்க முடியாது, உன்னை போட்டு தள்ள போகிறேன்டா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பான். என்ன தாண்டா உனக்கு வேணும் அப்படின்னு வான் இளவரசர் வந்து கேட்பாரு. எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் இளவரசே, என்னோட சேர்ந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து காயப்படுத்த மாட்டேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணேன், நம்ம 2 பேர் மட்டும் போகலாம், இவனை வந்து சேர்த்துக்க வேணான்னு, ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்னது வந்து கேட்கவே இல்லை. டே வாங் நீ இப்போ வந்து சாக போகிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லியாங் வந்து 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுவான். அப்போ வாங் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட கொஸ்டின்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து அரசவையில் இருக்கவங்க தான் ஆன்சர் பண்ணணும், நீ அரண்மனையில் இருக்கிற ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முற்படுற அப்படின்னு வாங் வந்து சொல்லுவான். ஓ உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சா, இனிமேல் பட்டு உன்னை வந்து உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து வாங் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ ஷென் கொடுத்த எக்யூப்மெண்ட்டை வந்து வாங் யூஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். இது ஹேவன்லி அரே டிஸ்க் தானே, இது எப்படி இவங்கிட்ட வந்துச்சுங்கிற மாதிரி லியாங் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருப்பான். நீ கொஞ்ச நாளாகவே வந்து சரியில்லைங்கிறது வந்து ஷென் வந்து நோட் பண்ணான், அதனால் சேஃப்டிக்காக இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எங்ககிட்ட கொடுத்துருந்தான் அப்படின்னு வாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். மறுபடியும் அந்த ஷென் என்கிட்டயே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு லியாங் வந்து கடுப்பாக வந்து நின்றுட்டுருப்பான். வான் இளவரசரை இந்த டேப்லெட்டை வந்து ஷென் வந்து என்கிட்ட கொடுத்தான், இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங் கொடுக்கவும் வான் இளவரசரும் அதை வாங்கி சாப்பிட்ருவார். லியாங் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுவான். வாங் வந்து ஈஸியாக வந்து அவனை வந்து பிளாக் பண்ணிடுவான். இதை பார்த்தோன்னே லியாங்க்கு வந்து ஷாக்கு, எப்படி இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கான், இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேனே, வீக்காக தானே இருந்தாங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். லியாங் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து உன்னை தோக்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். நீ என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். வாங் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். அப்போ லியாங்க்கு வந்து கோபம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஷேடோ செக்டோட அந்த டேட்டூ வந்து அவனோட கழுத்தில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ லியாங் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுவான் வாங்க. உடனே வாங் தன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். நான் ஹேவன் லெவலோட மிடில் பாயிண்ட்டையே அடைஞ்சிட்டேன், ஆனால் இவன் எப்படி என்னோட அட்டாக்கே பிளாக் பண்ணானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லியாங் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருப்பான். இனிமேல் பட்டு லியாங் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங் வந்து லியாங் அட்டாக் பண்ணலான்னு போவான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து லியாங் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அவன் போகும்போது தன்னோட டோக்கனை அங்கே விட்டுட்டு போயிடுவான். இவன் வந்து தன்னோட டோக்கனை வந்து விட்டுட்டு போயிட்டான். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரையல் ஏரியா விட்டு வெளியில் போகவே முடியாது. வாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே ஜான் கிட்ட சொல்லி கண்டிப்பாக லியாங் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு வான் இளவரசரும் பேசிகிட்டு இருப்பார். இந்த சைட் தரனை தான் காட்டுறாங்க. ஷென்னை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு எலியை வந்து உருவாக்குவான். அதை விட்டு ஷென்னை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஷென் இந்த ட்ரையல் ஏரியாவில் தான்டா உனக்கு நான் கொன்று புதைக்க போகிறேன் அப்படின்னு வில்லத்தனமாக வந்து தரன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து ஹேங்கை தான் காட்டுவாங்க. ஹேங் வந்து ஜாங் அண்ட் ஜியா
ஜியாங் வந்து இருப்பான். அவங்க 2 பேத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவங்களோட டோக்கனை வந்து அபகரிக்கணுங்கிறதுக்காக. ஹேங், எங்களோட வானிலவரசுக்கு மட்டும் நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாரா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, அதையும் தான் பார்க்கலாம்டா, முதல்ல நீங்கள் உயிரோடு இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் வந்து அட்டாக் பண்ணலான்னு போவான். உடனே இவங்க 2 பேரும் தன்னோட டோக்கனை வந்து உடச்சி அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. போங்கடா போங்க, நீங்கள் போனால் என்ன, விஞ்ஞானில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் நான் வந்து கொல்றது தான் என்னோட முழு நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் வந்து பேசிகிட்டு இருப்பான். வெளியில தான் காட்டுறாங்க. ஜாங்கும் ஜியாங்கும் வந்து வெளியில் வந்து விழுவாங்க. ஜானு, டீனு, யானு இவங்க 3 பேர் சேர்ந்து தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா அவங்க 2 பேத்துக்கு இவ்வளோ காயமாயிருக்கு, என்ன ஆச்சு உள்ள அப்படின்னு வந்து ஜான் கேட்பாரு. அந்த ஜோ ராஜ்யத்தோட 3வது இளவரசனான ஹேங் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணான். நாங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எங்களோட டோக்கனை வந்து உடைக்கல அப்படின்னா நாங்கள் அங்கேயே இறந்துருப்போம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. எங்களோட இளவரசர் வந்து ரொம்ப கிரேட் தான், ஆனால் என்ன இந்த 2 உதவாக்காரங்களை போய் கொல்லாம விட்டுட்டா இருப்பாரு அப்படின்னு காங் வந்து பேசிட்டு இருப்பான். ஏ காங், என்னடா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஜான் வந்து குரல் கொடுப்பாரு. என்ன சிலும்புற, உங்களோட பசங்களுக்கு வந்து திறமை இல்லைன்னு வெளியில வந்துட்டாங்க, அதுக்கு மற்றவங்கள எதுக்கு பார்க்க வர சொல்றேன், இதே இது என்னோட பசங்க இந்த மாதிரி வெளில வந்துருந்தாங்கன்னு வைவே, அவங்கள வந்து நான் சிவியரா வந்து பனிஷ் பண்ணிருப்பேன். ஆனா இவங்க என்னன்னா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு டீஸ் பண்ணி இந்த காங்கும் இந்த லிங்ஸாங்கும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு வந்து ஜான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே 1 by 1 ஷின்யான்ல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அடுத்த ராஜ்யத்துக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஷின்யான்ல இருந்து எல்லாம் தொடர்ந்து வெளில வந்துகிட்டே இருக்காங்க. அது வந்து ஜோ ராஜ்யமும் கோஸ்ட் இம்மார்டல் செக்டும் வந்து ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஷின்யானை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. உங்க 2 பேத்தோட டார்கெட் வந்து ஷின்யான்ல இருக்கனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ்யத்தில் இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சைடு இருந்து நிறைய பேர் வெளில வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஜான் வந்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாரு. உள்ள ஷென்னை தான் காட்டுறாங்க. ஷென் வந்து ஒவ்வொருத்தனா வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அவங்களோட டோக்கனை வந்து பிரேக் பண்ணிட்டு அவங்க வந்து வெளில வந்துகிட்டே இருப்பாங்க. இதோட நான் ஜோ ராஜ்யத்தை சேர்ந்த 11 பேரை வந்து வெளியே அனுப்பிட்டேன். ஆனால் அந்த ஜோ ராஜ்யத்தோட அந்த அறிவு கொழுந்துகளை எங்கேயுமே காணாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஷென் வந்து நினைச்சிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து யாரோ ஷெனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கையில் தான் வருவாங்க. டே பொறுக்கி நாயே, ஒரு வழியை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா, இனிமேல் உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுடா, நீ அந்த புனித பூமியில் என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு உனக்கு கண்டிப்பாக வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன். கயல் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, அது எதிர்பாராத விதமா நடந்தது, அது என்ன பெரிய பிரச்சனையா என்ன அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். என்னடா சொன்ன, பெரிய பிரச்சனை நான் கேட்டேன், உனக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 3rd grade பவரை வந்து யூஸ் பண்ணி ஷெனை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஷென் அதுல இருந்து விலகிட்டே இருப்பான். உடனே தன்னோட ஸ்வாட் எசன்ஸை யூஸ் பண்ணி ஷென்னை அட்டாக் பண்ணலான்னு போவாங்க. உடனே ஷென் வந்து அதை பிளாக் பண்ணிட்டு இருப்பானா. என்னோட அப்பாவாலே இந்த அட்டாக் வந்து பிளாக் பண்ண முடியாது, இவ என்னதான் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஷென் வந்து அட்டாக் பண்ணாம அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பானா. டேய் என்னடா இருக்க, நீ சாக போறியா என்ன, ஏன் பிளாக் பண்ண மாட்டியா அப்படின்னு வந்து கயல் வந்து கேட்பாங்க. இப்போ பாருமா, பிளாக் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த அட்டாக்கை வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். எப்படி இவனால மட்டும் பிளாக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஷென் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கயலோட அந்த முகமுடியை வந்து விளக்கிட்டு கயலோட முகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். அந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டியாடா, என்னோட அட்டாக்ல இருந்து இவன் எப்படி தப்பிச்சா, என்னால் நம்பவே முடியல, அவ யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் எசன்ஸை தான் நான் 10 வருஷமா ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டேன், ஆனால் இவன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இதை ஹேண்டில் பண்ணுறான், இவனை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நான் தப்பிக்க மாட்டேன். என்னோட அப்பா வந்து இதுக்காகவே வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு, இந்த டிடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எடுத்து நீ எங்கே இருக்கே நான் கண்டுபிடிச்சே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட இடத்த வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்டால் அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. என்ன இப்படி ஆகி போச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கோவமா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஷென்னை தான் காட்டுவாங்க. என்னையே ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜேடை வந்து மேஜிக் போட்டு ஹைட் பண்ணி வச்சிருவான் ஷென். அப்பன்னு பார்த்து அங்க லீசி, ஜியா 3 பேர் அங்க வருவாங்க. லீசி ஷென்னை பார்த்தோன்னே ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்க கோஸ்ட் இம்மார்டல் செக்ட்ல இருக்கவங்களும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஷின்யால இருக்கவங்களாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். ஷென், உனக்கு எதுவுமே ஆகல, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி லீசி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஷென்னை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை, ஷென்னோட கையால எவனும் வந்து சாகாம இருந்தா சரிதான், சரி நம்ம எல்லாருமே ஒன்னா போகல மாட்டா அப்படின்னு வந்து லீ கேட்பான். இவன் கூட நான் வர மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து ஜியா பொண்ணு வந்து சொல்லும். இது பாருங்க, எல்லாருமே டீமா போறதா நமக்கு நல்லது, சரி நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜியா அப்படின்னு வந்து லீசி வந்து சொல்லுவாங்க. அவங்க நீ நல்லா பேசியே மயக்க வச்சிருக்கான், நீ நல்லா முட்டாளாயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, ஷென் வந்து ஸ்டார் அகாடமியோட சாம்பியனா வந்து இருக்கிறான், அதனால அவங்க கூட போறது நமக்கு சேஃபா தான் இருக்கும்
அப்படின்னு லீசி பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கோம். யாரு இவன் தானே அந்த புனித பூமியில தொலைஞ்சு போனவன், இவன் கூட போனா நமக்கு சேஃபா இருக்குமா என்ன? சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றனால நம்ம கூட அவன் வரதுக்கு வந்து நான் சம்மதிக்கிறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கிருந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில வந்து ஷென்னுக்கு ஏதோ வித்தியாசமா தோணும். உடனே அங்கிருந்து நின்றுவானா, பார்த்தா யாரோ வந்து ஷென் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஷென் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். ஏன் மறைஞ்சு இந்த அட்டாக் பண்றீங்க, யாரா இருந்தா தைரியம் தான் வெளில வாங்கடா அப்படின்னு வந்து ஷென் கூப்பிடுவான். உடனே இந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்ட்ல இருக்கவங்களும் இந்த ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்க வந்து வெளியில வர ஆரம்பிப்பாங்க. நியானே ஹேங்கையும் வந்து ஜியா பார்த்தோன்னே, ஏன்டா உங்களுக்கு என்னதாண்டா வேணும், எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களான்னு வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்கடா 2 இளவரசி வந்திருக்காங்க, 2 பேரும் வந்து ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து ரொம்ப டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கடா இவங்க 2 பேரும் எனக்கும் நியானுக்கும் வந்து சொந்தமானவங்க அப்படின்னு வந்து இந்த ஹேங் வந்து பேசிட்டு இருப்பான். சாரி இளவரசரே, நாங்கள் வந்து அதை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. நானும் நியானும் வந்து தேவையான அளவு ஃபன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கடா அப்படின்னு ரொம்ப மோசம் வந்து டீஸ் பண்ணி பேசிட்டு அந்த ஹேங் வந்து பேசிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஜியா பொண்ணுக்கு வந்து கடுப்பு வந்துடும். என்கிட்ட எவ்வளோ தைரியம் வந்து இவ்வளோ மோசமாக பேசுவீங்கடா அப்படின்னு சண்டைக்கு போகலான்ட்டு போகும். அடடே பாரா கோபம்னா வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அந்த சைடு இருக்கவங்க எல்லாம். நியான் வந்து ஹேவன்ல அவனோட மிடில வந்து அடைஞ்சிருக்கான், கண்டிப்பா அவன் என்ன வந்து நம்மளால எதிர்க்க முடியாது, நமக்கு இது சேஃப் இல்லை, நம்ம இங்கிருந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லீசி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சரி நம்மளோட டோக்கனை வந்து உடச்சிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு வந்து லீ வந்து பேசிட்டு இருப்பான். இங்க பாரு டோக்கன் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீ என்னதான் பண்ணாலும் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷென் சொல்லுவான். என்னங்கிற மாதிரி ஆச்சரியமா வந்து அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். இந்த இடத்த சுற்றி வந்து அரை சீல்டு வந்து இருக்கு, ஆனால் நீங்க என்னதான் உங்களோட டோக்கனை உடைச்சாலும் இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து உங்களால வெளியில போக முடியாது வந்து ஹேங் சொல்லுவான். உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு, என்ன சொல்றான் இவங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இந்த ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹேங்கும் லீசியும் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன கோவப்படும் போது நீ ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு வந்து ஹேங் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். உடனே லீசி வந்து தன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஹேங்கை வந்து அட்டாக் பண்ணுவான். உடனே ஹேங் வந்து தன்னோட ஈத்ரல் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி டிராகனை உருவாக்கி அதை வச்சு லீசி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். லீசியும் தன்னோட ஸ்வாட் அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அவன் கூட வந்து சண்டை போட்டுருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜியாவும் நியானும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷென் வந்து அட்டாக் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் ஷென் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிடுவான். உடனே இவங்க எல்லாருமே வந்து டீமா சேர்ந்துட்டு வந்து ஷென் வந்து அட்டாக் பண்ணலான்னு போவாங்க. லீயும் ஷென்னும் சேர்ந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பான். உடனே லீ வந்து இந்த அறையை வந்து எப்படியா நான் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரேக் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் எவ்வளவு முயன்றாலும் வந்து அவனால வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அப்ப ஷென் வந்து லீசியும் அந்த ஹேங்கும் வந்து சண்டை போட்டுருக்கிறது நோட் பண்ணுவான். அப்படியே ஜியாவும் நியானும் வந்து சண்டை போட்டுருக்கிறது நோட் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து இந்த குரூப்ல இருக்கவங்க பார்த்துட்டு, என்னடா நாங்க இங்க இருக்கவங்க இதை மறந்துட்டு இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே ஷென் தன்னோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அவங்கள தெரிக்க விட்டுருவான். நியான் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு உடனே தன்னோட பிளேடை யூஸ் பண்ணி ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவான். ஷென் வந்து அந்த பிளேடை வந்து அப்படியே பிளாக் பண்ணிடுவான். இதை பார்த்தா நியான் வந்து தன்னோட ஆத்ம சக்தியை யூஸ் பண்ணி அந்த பிளேடை வச்சு திருப்பி வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவான். ஷென் மறுபடியும் அந்த பிளேடெல்லாம் வந்து பிளாக் பண்ணுவான். இந்த பிளேடால கல்லையும் சரி என் வைரத்தை கூட வந்து துளைத்து போற அளவுக்கு வந்து சக்தி வந்து இருக்கு, ஆனா அதை வந்து உன் கையால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நியான் வந்து பேசிட்டு இருப்பான். இந்த பிளேட் வந்து ஒரு ரேரான டைப் அயானால உருவாக்கப்பட்டது. ஷென் அந்த பிளேடை வந்து தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சின்னதாக்கி தாங்கிட்ட வந்து வச்சுக்குவான். இவன் என்னோட பிளேடை வந்து திருடிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நியான் வந்து மறுபடியும் வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவான். அசால்ட்டா வந்து ஷென் அதை வந்து பிளாக் பண்ணிடுவானா. நான் எர்த் லெவலோட மிடில் வந்து அரைஞ்சிட்டேன், அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட அட்டாக் வந்து பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா வந்து நியான் வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, எப்படியாவது நம்ம வந்து அந்த அரை ஷீல்டை வந்து பிரேக் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஷென் வந்து நினைச்சிட்டு இருப்பான். இங்க பாரு என்னோட அப்பா வந்து இது வந்து அரை மாஸ்டர் சொல்லி உருவாக்கியிருக்காரு, இது மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடியவங்களால் கூட உடைக்க முடியாது, உன்னால என்ன தாண்டா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நியான் வந்து கேட்டுட்டு இருப்பான். ஷென் உடனே அந்த அரை ஷீல்டை வந்து பிரேக் பண்ணிடுவான். இதை பார்த்தோன்னா நியானுக்கு வந்து ஷாக்கு, எப்படி இவனால வந்து பிரேக் பண்ண முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். லீ இங்கிருந்து நீ மூல வெளியில போட அப்படின்னு மாதிரி ஷென் சொல்லுவான். இல்லை நான் உன்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்டா ஷென் அப்படின்னு வந்து லீ பேசிட்டு இருப்பானா. இது விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி லீயை வந்து வெளியே அனுப்பிடுவான். ஜியா தன்னோட டோக்கனை வந்து ஷென்ட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு நீ இதை வச்சுக்கோ, நான் போய் உதவிக்கு யாராவது கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. வெளியில எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 நாள் ஆச்சு, இன்னும் எந்த வித தகவல் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லீ வந்து வெளியில வருவான். இங்கே பாரு அடுத்த ஒருத்தனும் வந்துட்டான், பூராமே உதவாக்காரங்களா தான் இருப்பாங்க போல, இன்னும் நிறைய பேர் வந்து விழுவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி காங்கும் அந்த லிங்ஸாவும் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. லீ உனக்கு என்ன பாச்சு, ஏன்ப்பா இவ்வளோ வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த ஹேங்கும் நியானும் வந்து இந்த மாதிரி அரேஸ்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஷென் வந்து இந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி லீ வந்து பேசிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே டீன், யான், ஜான் இவங்க 3 பேருக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி ட்ரையல் ஏரியாவில் போய் அரை ஷீல்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்டோன்னே டியாமிங் வந்து என்னதான் அப்படி நடக்குதுங்கிற மாதிரி கத்துவார். எல்லாரும் வந்து அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட யங் மாஸ்டர் நியான் வந்து டேலண்டானவர், இதுக்கு எங்களோட கோஸ்ட் இம்மார்டல் செக்டருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. என் ட்ரையல் ஏரியாவில் வந்து இந்த அரை ஷீல்டு வந்து ஏதாவது ஒரு நினைவு சின்னமாக இருந்திருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என் அரை ஷீல்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது
தடை போட்டிருக்காங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் அரே அப்படிங்கிறது கல்டிவேஷன்லையும் ஒன்று தான் அப்படின்னு அந்த லிங்ஸோ வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்படி பார்த்தா அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் யாருமே வெளியில் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஜான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஜான், நீ வெயிட் பண்ணி எந்த வித பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பாக அவங்களாம் செத்துருப்பாங்க, வேணா புதைக்கிறதே அடிக்கிறதான்னு முடிவு பண்ணிடா அப்படிங்கிற மாதிரி காங் ரொம்ப டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. உள்ளதான் காட்டுறாங்க, நியான் தன்னோட மேஜிக் மாஸ்கை யூஸ் பண்ணி ஷென்னை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைட் வந்து ஹேங் டிராகன் அட்டாக் யூஸ் பண்ணி லீசி கூட வந்து சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய பாய்சன் வந்து லீசி வந்து ரொம்ப வீக் ஆக்கிரும். உடனே தன்னோட ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணி லீசி வந்து கொண்டலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஹேங். இதை ஷென் நோட் பண்ணிட்டு கரெக்டான டயத்துக்கு வந்து லீசியை வந்து ஹேங்கோட அட்டாக்லேருந்து காப்பாற்றிடுவான். லீசி வந்து நீ வெளியில் போகாதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஷென் சொல்லுவான். இல்லை, நான் உன்னை தனியாக விட்டு போக மாட்டேன்டா ஷென் அப்படின்னு லீசி சொல்லுவான். உடனே மேஜிக்கை யூஸ் பண்ணி டெம்பரவரியாக லீசியோட அந்த ஸ்பைசன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி ஷென் வந்து பண்ணிடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து அவங்களை அட்டாக் பண்ணலான்னு போவான். லீசியை வந்து நீ பார்த்துக்க, ஷெனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஹேங் வந்து சொல்லுவான். உடனே நியான் வந்து லீசியை வந்து அட்டாக் பண்ணலான்னு போவான். அதை வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். ஷென் நியானோட பிளேடை வச்சு நியானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். நான் இந்த பிளேடை உருவாக்குனதுக்கப்புறம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு 3 நாள் ஆச்சு, ஆனால் எப்படி இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணாலே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஷாக்கை வந்து நியான் வந்து பார்த்துட்டு இருப்பான். நியானை வந்து அந்த பிளேடை வச்சு அப்படியே தடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் வந்து ஹேங் வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். இப்படி 2 பேரையும் வந்து ஷென் வந்து ஒரு ஆளாக வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு லீசி வந்து தன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நியானா ஒரு பக்கம் வந்து அவனோட பிளேடே அவனை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹேங் வந்து அட்டாக் பண்ணலான்னு போவான். ஷென் வந்து அவனை வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ லீசி வந்து சரியாயிருவாங்க. லீசி வந்து ஷென்னோட சேர்ந்து ஹேங் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஹேங் வந்து மயங்கி விழுந்துருவான். இன்னும் நியான் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நியானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. நியான் தன்னோட பவர் யூஸ் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுவான். இவங்க 2 பேரும் அதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நியான் வந்து க்ளூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணுவான். இது வந்து 5 ராஜ்யங்கள் வந்து நிறைய மக்களை வந்து கொன்னது. அதனால் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து தடை போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது, இதை சமாளிக்கிற ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி லீசி வந்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே நியான் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து நியானுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இப்படியே விட்டால் இவங்க 2 பேர்த்தையும் கொல்ல முடியாது, வேற வழி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவான். ஏமாந்தீங்களா, இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து நியான் சொல்லுவான். இந்த பாய்சனோட எஃபெக்ட்னால 2 பேரும் அப்படியே வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாய்சன் வந்து என்னோட அப்பா இந்த டிமோனிக் அனஸ்டர் மலையிலேருந்து பெஸ்டலாக வர வச்சது. இதோட வீரியத்தை வந்து மாஸ்டர் லெவலில் இருக்கவங்க கூட தாக்குப்பிடிக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் என்ன தான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா நியான் வந்து பார்த்துட்டு இருப்பான். லீசி வந்து மயங்கி விழுந்துருவாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தரன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சாவகாசமாக வந்து பார்ப்பேன், நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே நியான் வந்து செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஷென் வந்து விட்டு கொடுக்காம வந்து நியானை வந்து அட்டாக் பண்ணான். நியானுக்கு வந்து ஒரே ஷாக்கு, எப்படி இவனால் இந்த பாய்சன் போனதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ண முடியுது, ஒன்றும் புரியலையே, இவன் செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நியானை வந்து அட்டாக் பண்ணுவான். அது அழகாக வந்து ஷென் வந்து பிளாக் பண்ணிடுவான். இங்கே பாரு, நீ இந்த மாதிரி தொடர்ந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு செத்துருவடா அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். அதையும் தான் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆத்ம சக்தி யூஸ் பண்ணி நியான் வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஷென் வந்து இதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பானா. அவன் மயங்கி கிடந்த ஹேங் வந்து எந்திருப்பான். எந்திரிச்ச ஹேங் வந்து நியான்றது வரக்கூடிய அந்த அதிர்வலைகள்னால திருப்பி வந்து மயங்கி கீழே விழுந்துருவான். நியானும் வந்து ஷென்னோட அட்டாக்னால அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். சரி, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஷென் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து தரன் வருவான். ஷென், நீ என்னை வந்து எதிர்பார்க்கவே இல்லைல்ல, பரவாயில்லையே, நீ நியானை கூட வந்து தோக்கடிச்சிட்டேன். தரன் வந்து பேசிட்டு இருப்பான். உடனே ஷென் தன்னோட டோக்கனை உடச்சி வெளியில் போயிடலான்னு வந்து பார்ப்பான். தரன் உடனே ஷென்னோட டோக்கனை வந்து அபகரிச்சிருவான். உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். நீ என்னோட தம்பி வந்து காயப்படுத்திருக்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து தலைக்குனிய வச்சுருக்க, உன்னை நான் சும்மா விடுவேனா என்ன? என்னோட அம்மா கிட்ட வந்து நான் உன்னை கொண்டுட்டு தான் வருவேன்னு வந்து சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? நீ முன்னாடி போ, உனக்கு கம்பெனியாக உங்கள் அம்மா வந்து பின்னாடி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு தரன் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஏன்டா, எங்கள் அம்மாவும் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தவங்க தானே, ஏன் இந்த மாதிரினா பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். ஆமாம், அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களாக தான் இருந்தாங்க, ஆனால் முன்னாடி இப்போ ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து தரன் சொல்லுவானா. உடனே ஷென்னுக்கு வந்து கோவம் வந்துடும். தரன் வந்து அட்டாக் பண்ணுவான். அதனால் தரனோட ஷோல்டர் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். தரனுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னை அட்டாக் பண்ணிட்டானேன்ட்டு. தரன், உன்னோட ஷோல்டரில் வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்குது, அது இன்னும் ரொம்ப ஊடுருவக்குள்ளையும் வந்து நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அது இன்னும் ஊடுருவி போகிறதுக்குள்ளே வந்து நீ வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும்டா, இல்லை நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் வந்து ஷென் சொல்லுவான். ஆமாம், அப்போ நீ வந்து அங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு தரன் கேட்பான். நான் மட்டும் நடிக்கலைன்னா உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். ஆமாம், நான் இங்கே வருவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாடான்னு வந்து தரன் கேட்பான். ஹேங்கும் மற்றவங்களும் இங்கே வந்தப்பையே வந்து நான் வந்து உன்னை நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். இனிமேல் பட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 4th கிரேட் மேஜிக் வந்து யூஸ் பண்ணி ஷென்னை அட்டாக் பண்ணலான்னு போவான். உடனே ஷென் வந்து சிரிப்பானா. ஏன்டா இப்போ சிரிக்கிற அப்படின்னு வந்து தரன் கேட்பான்.
உன்னோட ஷோல்டரில் இருக்கக்கூடிய காயம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்க போகுது, அதை நீ குணப்படுத்தாமல் விட்டுறனா உனக்கு வந்து பிரச்சனை தானே வரும் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். உடனே தரனோட ஷோல்டரில் வந்து பெயின் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். எப்படி நமக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தரன் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். நீ என்னோட டோக்கனை வந்து அபகரிச்சல, அப்போ அதோட சேர்த்து சின்ன கிஃப்ட்டை வந்து ஒரு பாய்சன் வந்து அதில் அனுப்பி வச்சேன் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட் 4 மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷென்னை வந்து அட்டாக் பண்ணுவான். ஷென் வந்து அதை வந்து அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவான். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தரன் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருப்பான். ஷென் மறுபடியும் வந்து தரன் அட்டாக் பண்ணலான்னு போவான். கரெக்டான நேரம் பார்த்து தரன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு கிளாத் வந்து கீழே விழுகும். ஷென் இதை வந்து நோட் பண்ணிவிட்டு அப்போ இவன் வந்து பகைடு மனிதர்களை வந்து ஒருத்தனாக தான் இருக்கணும், இவன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காயப்பட்டிருக்கான், அதனால் அடுத்த தடவை இவனை மீட் பண்ணும்போது இவனை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீசியை போய் பார்க்கலான்னு பார்ப்பாங்க. லீசிக்கு வந்து இந்த பாய்சனால் ரொம்ப வீக்காகி கிடப்பாங்க. உடனே ஷென் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி லீசியை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் எவ்வளோ பண்ணி பார்த்தாலும் அவனால் வந்து குணப்படுத்தவே முடியாது. என்னடான்னு பார்த்தா நியான் கொடுத்த பாய்சனோடு சேர்ந்துட்டு இந்த ஹேங்கோட பாய்சனும் சேர்ந்துக்கும். அதனால் அதோட வீரியம் அதிகமானனால ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்து லீசி வந்து போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ஷென் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து யாரோ வர சவுண்டு வந்து ஷென்னுக்கு வந்து கேட்கும். உடனே லீசியை வந்து கூட்டிகிட்டு தானும் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுவான். அப்போ அங்கே வந்தவங்க எல்லாமே வந்து இந்த கிரவுண்டில் வந்து நியானும் ஹேங்கும் வந்து கிடக்கிறத வந்து பார்ப்பாங்க. ஆமாம், அது நியானும் ஹேங்கும் தானே, இவங்களோட உடம்பு எங்கன்னா இங்கே கிடக்குது, இவங்க செத்து போயிட்டாங்க போல். நியானும் ஹேங்கும் வந்து கயலும் தரனோட வந்து சண்டை போட்டிருப்பாங்க, அதனால இப்படி ஆயிருக்கும். நம்ம இன்னமும் இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை தான், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஷென்னும் லீசியும் வந்து அந்த இடத்த விட்டு பறந்து ஒரு குகைக்கு தான் வந்திருப்பாங்க. ஷென் தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி லீசியோட உடம்புல இருக்க விஷத்தை முறியடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஒரு வழியாக வந்து லீசி கண்ணை திறந்துருவாங்க. ஷென் நீ என்னடா பண்ணுற முளை தள்ளி போடுறா அப்படின்னு லீசி வந்து சொல்லுவாங்க. இங்கே பாரு, நியானோட பாய்சன் வந்து உன் உடம்புல வந்து இறங்கி இருந்துச்சு, அதை வந்து நான் என்னோடய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவும் பண்ணல, நான் உன்னை டச் கூட பண்ணலை அப்படின்னு வந்து ஷென் பேசிகிட்டு இருப்பான். போதும் நீ இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் ஷென் அப்படின்னு லீசி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சேம் சைடு இந்த சைடு வந்து ஜியாவை தான் காட்டுவாங்க. வானிலவரசர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த அரசியல் ஃபீல்டுக்கு. அங்கே வந்து பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி எங்கே தான் இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே வரும்போது இந்த லீசி அண்ட் சென் இருக்கக்கூடிய குகைக்கு பக்கத்தில் வந்து வந்துருவாங்க. அப்போ உள்ளேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது, சரி குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குகைக்குள்ளே தான் காட்டுறாங்க. சென் வந்து லீசிக்கு வந்து குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மேல்கோட்டை வர வச்சு அது லீசி மேலே வந்து போட்டுட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்து உள்ளே வந்துருவாங்க. அச்சிஜி என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜியாவுக்கு இதை பார்த்தோன்னே கோவந்துடும். உடனே ஷென்னை பிடிச்சி தள்ளிட்டு போட மாட்டாங்கட்டு. லீசி உன்னை என்ன லீசி பண்ணாவே அப்படின்னு வந்து ஜியா கேட்பாங்க. இங்கே பாரு ஜியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, நியானோட பாய்சன் வந்து என் உடம்புல ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணுறது தான் ஷென் தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணான், வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு லீசி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அவன் உன்னை எதுவுமே பண்ணலையா லீசி அப்படி? சரி அந்த நியானும் மற்றவங்களும் எங்கே தான் போனாங்கன்னு வந்து ஜியா பொண்ணு வந்து கேட்கும். நியானும் ஹேங்கும் வந்து இறந்துட்டாங்கன்னு வந்து லீசி சொல்லுவாங்க. இதை கேட்கவும் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஷாக்காக இருக்கும். நியானும் ஹேங்கும் இறந்தது நமக்குள்ளே இருக்கட்டும், இந்த விஷயத்தை வந்து நம்மளை தவிர வேறு யாருக்கும் வந்து போகக்கூடாது, நீங்கள் யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து வானிலரசு வந்து சொல்வார். எல்லோரும் சரி நாங்கள் யாருமே வந்து வெளில சொல்ல மாட்டோம்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வெளியில் தான் காட்டுவாங்க. அந்த காங்கும் அந்த லிங்ஸாங்கும் வந்து எப்பயும் போல் அந்த ஷின்யான் சைடில் இருக்கவங்க வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வெளில வருவாங்களா, இதுவும் அந்த ஷின்யான் சைடில் இருக்கவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க சைடு இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க. பார்த்தீங்களா நீங்கள் பண்ண அக்கிரமத்துக்கு பாருங்கள், உங்கள் சைட்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஜான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அடுத்து 1 by 1 வந்து அவங்க சைடு இருக்க ஆட்கள் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன அடுத்தடுத்து நம்ம சைட்லேருந்து எல்லோரும் வெளில வந்துகிட்டே இருக்காங்க, நியானும் அந்த ஹேங்கும் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க சைட்லேருந்து ஒருத்தர் வந்து வெளியில் வருவான். அவனுக்கு வந்து மேஜிக் பவர் கொடுத்து வந்து அவனை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் சரியானவனே சொல்லுவான், வானிலவரசு வந்து ஜோ ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாத்தையும் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, ஹேங்கும் நியானும் வந்து எங்கே போனாங்க உனக்கு தெரியுமாடான்னு வந்து காங் கேட்பார். இல்லை நான் ரொம்ப நேரம் ஆச்சு அவங்கள பார்த்து, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு வந்து அந்த பையன் சொல்லுவான். உடனே காங்க்கு வந்து கோவம் வந்து அவனை வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணிடுவாங்க. அந்த பையன் வந்து மயங்கி விழுந்துருவான். இப்படியே வந்து 5 நாள் வந்து முடிஞ்சு போயிடுது. 5 நாள் முடியவும் தியாமிங் வந்து சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்ட்டு கேம் ஓவர்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு லியாங் தான் வெளியில் வருவான். வெளியில் வந்தோடனே அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பான். உடனே வானிலவரசர் வந்து அவனை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுவாரா. உடனே ஜான் போய் லியாங்கை வந்து பிளாக் பண்ணிடுவான். சரி என்ன தான் பிரச்சனை ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஜான் கேட்பார். இவன் ட்ரையல் ஏரியாவில் வந்து என்னை வந்து கொல்ல பார்த்தான், வாங்க மட்டும் இல்லைன்னா நான் அங்கேயே இறந்துருப்பேன் அப்படின்னு வானிலவரசர் வந்து சொல்வார். உடனே யான் இங்கே வாங்க முதல்ல லியாங்கை கூட்டிகிட்டு போங்க, இங்கேருந்து காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்ம விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஜான் வந்து சொல்லிடுவார்.
எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த நியானும் ஹேங்கையும் மட்டும் காணாமேன்னு வந்து கோஸ்ட் இம்மார்டல் செக்டில் இருக்கிறவங்களும் ஜோராஜ் இதில் இருக்கவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே காங் தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தேடி பார்ப்பாரு. எதுவுமே வந்து அவருக்கு தெரியாது. நல்லா தேடி பாருங்களேன் அப்படின்னு வந்து லிங்ஸாங் வந்து சொல்லுவார். இல்லை எவ்வளோ தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்க வந்து அந்த அரை ஷீல்டுக்குள்ளே இருக்காங்களோ என்னமோ தெரியலங்கிற மாதிரி காங் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பயந்து ஓடினவங்க வந்து வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ பக்கத்து ராஜ்யத்துலேருந்து வந்தவங்கன்னா பேசிக்குவாங்க. நியானும் ஹேங்கும் வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க. அவங்க இன்னும் வெளியில் வரலன்னா உள்ளே எங்கேயோ வந்து ட்ராப்பில் சிக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்க செத்துருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்க கேட்டுட்டு, ஆமாம் நியானும் ஹேங்கும் வந்து செத்துட்டாங்களே, அவங்களும் டெட் பாடியை தான் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. உடனே காங்க்கு வந்து கோவம் வந்து அங்கே இருக்க ஒருத்தனை பிடிச்சி வந்துட்டு என்னடா பேசுனேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருப்பாரா. அப்பன்னு பார்த்து டியாமிங் வந்து இங்கே பாரு இது வந்து காம்படிஷன், இப்படி வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறது நல்லதில்லை, நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பார்த்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு டியாமிங் வந்து பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் நேற்று முதல் நாள் வந்து ட்ரையல் ஏரியாவில் இருக்கும்போது ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு போய் பார்த்தா அங்கே வந்து நியான் ஹேங்கோட டெட் பாடி இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த குரூப்பில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்குன்னா சொல்கிறாங்க நியானும் ஹேங்கும் வந்து உண்மையிலே செத்துட்டாங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தரன் வந்து வெளியில் வருவான். தரனோட கையில் கட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தரன் உன் கையில் கட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்களாம். அதுவாக நான் வந்து ட்ரையல் ஏரியாவில் வந்து இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரத்த ஜந்துக்கள் வந்து என்னை அட்டாக் பண்ண வந்துச்சு. அதுலேருந்து தப்பிக்கும் போது தான் வந்து என்னோடய கையில் அடிபட்டுருச்சு. நான் சொல்கிறது சரிதானே சென் அப்படின்னு வந்து தரன் கேட்பான். நீ என்ன தான் வந்து நல்லவனை நடித்தாலும் உன்னால் நல்லவன் ஆக முடியாதுடான்னு வந்து ஷென் வந்து சொல்லுவான். ஷென் நான் உனக்கு தாண்டா வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் இந்த ஹேங்கையும் நியானையும் அங்கேயே போட்டு தரலன்னு வைவே, இன்னே நம்ம ஷின்யாவில் இருக்கவங்களுக்கு நம்ம ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும். உன்னையே தான் நான் பாராட்டணும் அப்படின்னு வந்து தரன் வந்து போட்டு விட்ருவான். எல்லாருக்கும் இதை கேட்டோன்னே வந்து அப்படி ஷாக்காக இருக்கும். லிங்ஸாங் வந்து ஷென்னை வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு வருவார். உடனே ஜான் போய் அதை வந்து பிளாக் பண்ணிடுவார். ஹேங்கையும் நியானையும் எவ்வளோ தைரியம் தான் கொள்ளுங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த காங்கும் இந்த லிங்ஸாங்கும் சேர்ந்துக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஜான் யான் எல்லோரும் வந்து சேர்ந்துட்டு வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டியாமிங் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இல்லட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு இடையில போய் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்றுவார். இங்கே பார் டியாமிங், எங்களோட பசங்களை வந்து அவன் வந்து கொண்டிருக்கான், நான் எப்படி அவங்கள வந்து கொல்லாமல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார் காம்படிஷன் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு டியாமிங் வந்து பேசிகிட்டு இருப்பார். யார் சொன்ன நான் தான் ஹேங்கை கொன்னேன்னு அப்படின்னு சேன் வந்து கேட்பான். நீ நியான் கூடையும் ஹேங் கூடையும் ட்ரையல் ஏரியா சண்டை போட்டதை பார்த்ததா வந்து தரன் வந்து சொன்னான். அதுக்கு நீ என்னடா சொல்கிறேன்னு வந்து காங் கேட்பார். தரன் சொல்கிறத முட்டாள் தான் நம்புவாங்க. ஷின்யாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தரனுக்கு எனக்கும் ஆகாதுன்னு. நான் நியான் கூட வந்து சண்டை போட்டுருக்கும்போது தரன் அங்கே பதுங்கியிருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். தரன் தான் இருக்கிற ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கக்கூடியவன், அவன் தான் கொலகாரனாக இருக்கணுங்கிற மாதிரி ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஷென் சொல்கிறதும் சரிதானப்பா, கையில் விட்டால் தரன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், கண்டிப்பாக ஹேங்கை நியானையும் வந்து தரன் தான் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நியான் ஹேங் மேலே நீ வந்து பாய்சன் அட்டாக் பண்ண, அதனால் அவங்க வந்து வீக்காக இருந்தாங்க, அந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திட்டு உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொண்டுட்டடான்னு வந்து தரன் சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, ஹேங்கும் நியானும் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு தரன் தான் சொன்னால், செத்து போன ஒருத்தவங்களால் எப்படி உயிரோடு இவன் வந்து பார்த்துருக்க முடியும் அப்படின்னு வந்து ஷென் வந்து கேட்பான். அப்போ அங்கே இருக்கவே வந்து சொல்லுவான், நாங்கள் வந்து பார்த்தது நியான் ஹேங்கோட டெட் பாடியை மட்டும்தான் பார்த்தோம், அந்த டெட் பாடியை பார்க்கும்போது அது எந்தவித பாய்சனால் இறந்த மாதிரி தெரியல, நல்லா சண்டை போட்டு அந்த சண்டையில் வந்து இறந்த மாதிரி தான் அந்த சடலத்தை பார்க்கும்போது இருந்துச்சுன்னு வந்து அந்த பையன் வந்து சொல்லுவான். எல்லோரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களே, ஹேங்கும் நியானும் வந்து இறந்ததுக்கு காரணம் சண்டை போட்டதுனால மட்டும்தான். அப்புறம் நான் இவ்வளோ வீக்காக இருக்க கல்டிவேஷனை வச்சுட்டு அவங்கள அட்டாக் பண்ணால் அவங்க 2 பேராலையும் வந்து எஸ்கேப் ஆக முடியாதா என்ன அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். நான் 2 பேர் பாய்சனால் தான் இறந்தாங்க அப்படிங்கிறத சொன்னதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு காயின் அறுத்திருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இவன் வந்து செயல்பட்டுருக்கான் அப்படின்னு தரன் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு, நீ வந்து அவங்களோட பாய்சனால் வந்து வீக்காக இருந்தப்போ அந்த ஒரு சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி உன்னோட கல்டிவேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணி நீ வந்து கொண்டுட்டடா அப்படின்னு வந்து தரன் சொல்லுவான். தரன் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ அப்போ அங்கே தான் இருந்திருக்க, நானும் லீஸியும் வந்து அவங்களோட பாய்சனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நாங்கள் வந்து அந்த ஆபத்துலேருந்து தப்பித்தோம், நியானும் ஹேங்கும் வந்து சண்டை போட்டதுனால தான் இறந்தாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் உன்னோட கையில் வந்து அடிபட்டிருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ தான் வந்து அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷென் பேசுவான். இதை கேட்டோடனே காங்க்கு வந்து கோவம் வந்துடும். பாரு டியாமிங், உன்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்னோட ஹேங்க்கு என்ன ஆச்சுங்கிறத மட்டும் இப்போ சொல்லலை, நான் கண்டிப்பாக அவங்கள வந்து போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு வந்து காங் மிரட்டிட்டு இருப்பார். நான் அந்த ட்ரையல் ஏரியாவுக்கு வந்து போனப்போ அங்கே தரன் ஒரு கிளாத்தை வந்து நோட் பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அப்போ தரன் பதுங்கிருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஈஸியஸ் ஷென் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகும்போது அந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திட்டு அவன் நியானே ஹேங்கையும் வந்து போட்டு தள்ளியிருக்கான். அப்போ அவங்க 3 பேர்த்துக்கு இடையில வந்து சண்டை நடக்கும்போது தான்
தரனோட கையில் வந்து இந்த மாதிரி காயம் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் தான் என்னமோ ஹேங்கையும் நீயானும் கொண்ட மாதிரி பேசுகிறீங்க. சரி அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் நான் உங்களை கொண்டுட்டேன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு தரன் கேட்பான். நான் இந்த இடத்துல இருந்த பகடை மனிதர்கள் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து தப்பிச்சு போனேன். நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேணால் போய் இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது கிளாத் இருக்கான்னு வந்து ஷென் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த காங்கோக்கும் அந்த லிங்ஸாங்க்கும் வந்து கோபம் வந்துடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட பசங்களை நீங்கள் வந்து கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தரனை 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஷேன் நீ கொலை பண்ணிவிட்டு எல்லா பழையும் தூக்கி மேலே போடுறியாடா, நீ ரொம்ப விஷம்டா அப்படின்னு வந்து தரன் சொல்லுவான். என்னது நான் விஷமா, நீ தாண்டா விஷம், இன்றைக்கி நீ என்கிட்ட நடந்துக்கிட்டது வந்து எல்லாம் மீறி போயிடுச்சு. எத்தனை நாள் தாண்டா நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டே போகிறது, இனிமேல் பட்ட அப்படின்னா முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேர் இவனை வந்து கொல்லணும் அப்படின்னா என்னை தாண்டி தான் வரணும், எங்களோட குரூப்பை தாண்டி தான் வரணும்னு வந்து ஷென் சொல்லுவான். உடனே வந்து ஷின்யான் சைடு இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த காங்க்கு அந்த லிங்ஸாங்க்கு எதிராக வந்து நிற்பாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஷென் வந்து தரனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். உண்மையிலே ஷெனுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு அந்த சுற்றி இருக்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது கேட்கவும் அந்த காங்குக்கும் இந்த லிங்ஸாங்க்கு வந்து கோபம் வந்துடும். இவங்க 2 பேரும் எப்படி என்னோட பசங்களை வந்து நீங்கள் கொல்லலாம், உங்கள் எல்லாரையும் நான் போட்டு தராமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக நிற்பாங்க. ஷின்யான் சைடில் இருக்கவங்க வந்து ரெடியாக நிற்பாங்க. அப்பன்னு பார்த்து டியாமிங் வந்து சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்கள் 5 ராஜ்யங்களுக்கு இடையில இந்த காம்படிஷன் நடந்தது, இதில் தேவையில்லாமல் உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து பயன்படுத்திட்டு இங்கே வந்து சண்டை போடக்கூடாது, ஒழுங்கு மரியாதை நிறுத்திட்டு எல்லாரும் வந்து இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்னு வந்து டியாமிங் சத்தம் போட்டுருப்பாரு. இங்கே பாடுற தரன் உன்னோட சாவி எங்கள் 2 பேர் கையால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸாங்கும் காங்கும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னும் 6 மாதம் கழிச்சு மெயின்ஸ் நடக்க போதும், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருப்பேன், 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாமிங் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஒரு வழியாக நம்மளோட ஷின்யானும் இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஷின்யானுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். நீங்கள் எல்லோரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் ஒன்றுலேருந்து அப்புறம் பார்க்குறேன். ஷென்னும் வானிலவரசர் மட்டும் என் கூட வாங்க, நம்ம வந்து தனியாக போய் பேசணும்னு சொல்லிட்டு ஜான் வந்து கூப்பிடுவார். லியாங்கை பிடிச்சி வச்சிருக்க இடத்துக்கு தான் எல்லாரும் போவாங்க. லியாங் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இளவரசரை கொள்ள முற்பட்டிருக்க அப்படின்னு ஜான் கேட்பார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, நான் ஏன் போய் அப்படி செய்ய போகிறேனே அப்படின்னு லியாங் கேட்பான். இவ்வளோ நடந்தபடி நல்ல மாதிரி நடிக்கலாம் பாருங்க அப்படின்னு வானிலவரசர் வந்து சொல்வார். உண்மையை சொல்லுடான்னு வந்து ஷென் கேட்பான். நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்கடா அப்படின்னு லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். நீ காம்படிஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத நான் வந்து நோட் பண்ணிட்டேன்டான்னு வந்து ஷென் சொல்லுவான். நான் உன்னை நம்பவே மாட்டேன்டா, நீ என் மேலே பழி போட பார்க்குற அப்படின்னு வந்து லியாங் வந்து பேசிகிட்டு இருப்பான். நான் மட்டும் நீ வித்தியாசமாக இருக்கிறத வந்து நோட் பண்ணி லீக்கிட்டையும் வாங்கிட்டையும் சொல்லி முன்கூட்டியே ப்ரிப்பேராக இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீ நினச்ச காரியம் நடந்திருக்கோம், நான் சொல்கிறது சரியா அப்படின்னு ஷென் கேட்பான். லியாங் நீ வந்து இளவரசரை கொலை பண்ண முற்பட்டது வந்து பெரிய குற்றம், இதனால உன்னோட ஃபேமிலி மொத்தமாக ஆபத்தில் இருக்குது, நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா ராஜா கிட்ட எல்லாத்தையும் சுமூகமாக பேசி முடிச்சு விட்றேன் அப்படின்னு ஜான் சொல்லுவார். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன, உங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நீ ஒரு நபரோட கண்ட்ரோலில் இருக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னால் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு வந்து ஷென் சொல்லுவான். அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலையும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு லியாங் வந்து சொல்லுவான். நடுராத்திரி உன்னோட இதயத்தில் வந்து வலி இருக்கும், அதுவும் ஊசியை வச்சு குத்துற மாதிரி வந்து அந்த வலி இருக்குமா அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். உனக்கு எப்படி அதெல்லாம் வந்து தெரியும்னு வந்து லியாங் வந்து கேட்பான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, இதை எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதோட என்னால் அந்த நபரோட கண்ட்ரோல்லேருந்து உன்னை வந்து விடுவிக்க முடியும், ஆனால் நீ வந்து முதல்ல உண்மையை சொல்லணும்னு வந்து ஷென் சொல்லுவான். சரின்ட்டு வந்து லியாங் வந்து உண்மையை சொல்லலான்ட்டு வருவான். சரி நான் எதுக்காக வானிலவரசர் கொலை பண்ண வந்தேன் நான் உண்மையை சொல்ல வருவான். அவன் சொல்ல வரும்போதே அவனோட கழுத்தில் இருக்க அந்த டேட்டூ வரக்கூடிய சக்தி வந்து லியாங் வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். லியாங்குள்ளே வந்து அது ஊடுருவ ஆரம்பிச்சிடும். ஷென்னு எல்லாரும் சேர்ந்து வந்து ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. ஷென்னு ஜான் யானு 3 பேரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த சக்தி லியாங்கோட ஆத்மசக்தி முழுவதையும் வந்து அழிச்சிரும். நான் வந்து தப்பான வழியில் போனனால என்னோட வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இப்போ அவமானம், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட வாழ்க்கையை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு அவனாக வந்து மனசுக்குள்ள வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். லியாங் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை வந்து நான் கண்டுபிடிச்சு உனக்காக நியாயத்தை வந்து நான் வாங்கி தர வேண்டாம்னு வந்து ஷென் சொல்லுவான். ரொம்ப நன்றிடா ஷென் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அப்படியே இறந்து போயிடுவான். சரி என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து ஷின்யானுக்கு திரும்ப போனதுக்கப்புறம் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். சரி நீ எப்படி அவனை வந்து அந்த நபரோட கண்ட்ரோல்லேருந்து விடுவிக்க முடியும் வந்து சொன்னேன் அப்படின்னு ஜான் கேட்பாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழங்கால புத்தகத்தை வந்து பார்த்தேன், அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஷென் சொல்லுவான். சரி எல்லாரும் வந்து ஷின்யானுக்கு வந்து திரும்ப போகலாம் அப்படின்னு வந்து ஜான் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஷென் போகும்போது டவுட்டாக வந்து ஜான் வந்து பார்த்துட்டே போவான்.
அப்போ அந்த சின்யான் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டீம்மேட்ஸும் வந்து அந்த நீல நிற கழுகு மேலே ஏறி அங்கேருந்து பறந்து போவாங்க. இதெல்லாத்தையும் வந்து அந்த காங்கும் அந்த லிங்ஸாங்கும் வந்து நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. 2 பேருக்குமே வந்து ஆத்திரம் தாங்காது. கோபத்தில் வந்து பூரா தன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு உடச்சிட்ருப்பாங்க. 2 பேரும் அவங்கவுங்க சைடு போய் இந்த விஷயத்த சொல்லி ஏதாவது ஒரு முடிவு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. சின்யானுக்கு வந்து திரும்பியிருப்பாங்க. ராஜாவுக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் யாருக்கு என்னென்ன ரிவார்டு வேணுமோ கேளுங்க, நான் வந்து தரேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஷேன், இதில் நீ தான்ப்பா ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படின்னு ராஜா கேட்பாரு. ராஜா, நாட்டுக்காக செய்ய வேண்டியது என்னோட கடமை. எனக்கு எந்தவித ரிவார்டும் வேணான்னு வந்து ஷேன் சொல்லுவான். நல்லதுப்பா, நீ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க. உனக்கு ரிவார்டு கொடுக்காட்டினா எப்படி? உன்னைய வந்து குன்யானுக்கு வந்து இன்சார்ஜாக வந்து நான் மாற்றுறேன். லீவ் வாங்க, உங்கள் 2 பேர்த்தையும் வந்து பியூக்கு வந்து இன்சார்ஜாக வந்து மாற்றுறேன். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ரிவார்டு இருக்குப்பா. எல்லோரும் வந்து இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க. ஜான், டீன், ஜியா 3 பேர் மட்டும் என் கூட வாங்க அப்படின்ட்டு ராஜா கூட்டிகிட்டு போவார். லியானும் ஹேங்கும் வந்து லீஸியை அட்டாக் பண்ணப்போ ஷென் தான் வந்து காப்பாற்றினான்னு கேள்விப்பட்டேனே, இது உண்மையா அப்படின்னு ராஜா கேட்பார். ஆமாப்பா, எல்லாமே உண்மைதான். தரன் வந்து லீஸி வந்து கஷ்டப்படும் போது அதே இடத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாமே இருந்திருக்கான். அவன் அந்த காங் கூட சேர்ந்து ஷென் மேலே பழி போட்டான். அவனை நம்ம மன்னிக்கவே கூடாதுப்பா. அப்பா, தரனுக்கு கொடுக்கற வச்சு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிவார்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த போஸ்டிங் வந்து ஏன் நம்ம ஷென்னுக்கு கொடுக்கக்கூடாதுப்பா? ஷென்னுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜியா வந்து கேட்பாங்க. சரிம்மா, சரி, அதெல்லாம் வந்து அவன் முதல்ல ஃபஸ்ட்டாக வந்தால் தானே தர முடியும். அவன் வந்து காம்படிஷன் வந்து ஃபஸ்ட்டு வரட்டும், நான் தரேன். இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருக்கல, போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை அங்கேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. லியாங் வானை வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்கானாமே அப்படின்னு ராஜா ஆமாம் ராஜா, நான் அதை வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் போது சடனாக வந்து லியாங் வந்து இறந்துட்டான். அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு ஜான் வந்து பேசிகிட்டு இருப்பார். சரி, யாருன்னு அந்த இடத்துல இருந்தீங்கன்னு வந்து ராஜா கேட்பாரு. நான், சென்னு, இளவரசர், யான், நாங்கள் 4 பேர் மட்டும்தான் ராஜா அங்கே இருந்தோன்னு ஜான் சொல்வார். ஜான், யாருன்னா அந்த ஷேடோ செக்டரோட லிங்க் ஆயிருக்காங்களோ அவங்களாம் வந்து கைது பண்ணுங்க. அதோட லியாங்கோட அப்பாவை வந்து கைது பண்ணி அவரை வந்து விசாரிங்க. இதெல்லாம் சீக்கிரட்டாக வந்து நடக்கட்டும்னு வந்து ராஜா வந்து உத்தரவு கொடுத்துருவாரு. இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. தரன் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பானே, அவனை பார்த்தோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்னா ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் கையில் வந்து கட்டு போட்டிருப்பானே. என்னடா ஆச்சு தரன் உனக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஃபேங்வா அவங்க அண்ணாவை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைவா, போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஷென்னை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கோட அம்மா வந்து கோபம் அங்கேருந்து கிளம்பலான்னு போவாங்க. உடனே ஃபேங்கோட அப்பா வந்து ஃபேங்கோட அம்மாவை கன்னத்திலே வந்து அரைஞ்சிருவாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்காதன்ட்டு. சுற்றிலும் எப்போ பார் பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கிற. இப்போ பார்த்து அதோட விளைவாக நம்ம தரனோட நிலைமை என்னாச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு வந்து தரனோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. உனக்கு நம்ம மகன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல, நீ எதுவுமே பண்ணாட்டினா பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எதுலையுமே தலையிட தேவையில்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேங்கோட அம்மா வந்து அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. இந்த சைட்ஸ் என்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஷென்னும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஷென், உன்னை இப்போ பார்க்கும்போது அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குப்பான்னு வந்து ஷென்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க. அம்மா, அப்பா வந்து இறந்துட்டாங்களா இல்லை எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். அவரை பற்றி அப்படின்னா சொல்லாதப்பா, உன்னோட அப்பா வந்து ஒரு விஷயமாக தான் வந்து உன்னை இங்கே விட்டுட்டு போனேன். அவரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான்ப்பா, ஆனால் நீ இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க. அவர் உன்னை தனியாக விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து அவர் உன்னை பார்க்கவே இல்லைல்லம்மா அப்படின்னு ஷென் வந்து கேட்பாங்க. அப்படின்னா அப்பாவை பற்றி தப்பாக பேசாதப்பா, அவர் வந்து ஒரு விஷயமாக தான் வந்து விட்டுட்டு போனார். நீ எனக்கு சந்தோஷமாக இருந்தாலே அதுவே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு ஷென்னோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஷென் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ லீயும் வாங்க வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. சார், நாங்களும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஷென்னோட வந்து சண்டை போடுவாங்க. 2 பேருமே வந்து தோற்றுருவாங்க. சரி, அடுத்த ரவுண்டை வச்சுக்கலாமாடான்னு வந்து ஷென் கேட்பான். இல்லை வேணாம்ப்பா, உன் கூட போட்டி போட்டு நாங்கள் வின் பண்ண முடியுமா, எங்களுக்கு வேணாம் சாமி அப்படின்னு வந்து 2 பேரும் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படின்ட்டு வந்து ஷென் அந்த ஸ்பிட் கோர் கிறிஸ்டலை வந்து எடுத்து காட்டுவான். இது வந்து நான் புனித பூமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இது உங்களோட உடம்பை வந்து வலிமையாக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுண்டா அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். ஷென், நீ உண்மையாவாட்டா சொல்கிற அப்படின்னு 2 பேரும் கேட்பாங்களா. நான் என்னைக்கிட்ட உங்ககிட்ட வந்து போய் சொல்லியிருக்கேன். லியாங் அந்த புனித பூமியில் வந்து நான் நோட் பண்ணி வித்தியாசமாக இருக்கிறத அப்போயே வந்து நம்ம சின்யானுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே சின்யானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். சரி, என் கூட வாங்க டேன்டவருக்கு போகலான்ட்டு 3 பேர் வந்து டேன்டவருக்கு வந்து போவாங்க. டேன்டவரில் ஷியோவை பார்த்தோன்னே லீ சொல்லுவான், இவங்க என்ன தேவதை மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஷென், யார்ப்பா இவங்களா அப்படின்னு ஷியோ கேட்பாங்க. லீயும் வாங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு. சரி, எல்லோரும் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு வந்து ஷியோ வந்து சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஷென், உனக்கும் இந்த டேன்டவரில் இருக்கக்கூடிய இந்த ஷியோ மேடமுக்கு இடையில ஏதாவது அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பான் லீ. இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவங்க வந்து என்னோடய பார்ட்னர் மட்டும்தான் சொல்லிட்டு ஷென் வந்து உள்ளே போயிடுவான். உள்ள ஷியோ, ஷென், குவான் சொன்னார் நீ என்கிட்ட எதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும், என்னப்பான்னு கேட்பாங்க.
இதோ இந்த சீட்டை பாருங்களேன், இதில் இருக்க எல்லாமே எனக்கு வேணும்ன்ட்டு வந்து ஷென் வந்து ஒரு சில சீட்டை வந்து கொடுப்பான். என்னப்பா கிரேட் 4 மெடிஷனுக்கான சீட் வந்து கொடுத்துருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு ஷியோ வந்து கேட்பாங்க. முதல்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், அப்புறம் உங்களுக்கு தானாகவே தெரியும் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். குவான் இந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவானை வந்து அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. கொஞ்ச நேரத்தில் குவான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு மேடம் எல்லாமே தயாராக இருக்குது மேடம் வந்து கூப்பிடுவாங்க. சரி வா ஷென் எல்லாமே தயாராக இருக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ வந்து கூப்பிடுவாங்க. லீவ் வாங்க 2 பேரும் எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு வந்து ஷென் சொல்லிட்டு குவான் மாஸ்டர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்கேருந்து போவான். குவான் மாஸ்டர் வந்து அதோ வந்துட்டேன் மாஸ்டர் வந்துட்டு, நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவார். இதை பார்த்தோன்னே லீக்கு வந்து ஷாக்கு. ஏன்னா இந்த குவான் மாஸ்டர் வந்து கிரேட் 2 அல்கெமிஸ்டாக இருக்காரு, ஏன் இவர் போய் ஷென்னை போய் மாஸ்டர்னு கூப்பிட்றாரு, ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு வாங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். வாங்க வந்து மறைச்சிக்கிட்டே இருப்பானா, என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா, அதை விட்டுட்டு இப்படி மறைச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு பயமாக இருக்குல்ல, பச்சை பிள்ளையை போய் இப்படி பயமுறுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி லீவ் வந்து பித்தாப்பித்தான் முழிச்சிட்டு இருப்பான். 3 பேரும் வந்து அந்த அல்கெமிஸ்ட் ரூம்குள்ளே தான் வந்திருப்பாங்க. சரி வாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். ஷென் நான் வந்து கிரேட் 3 அல்கெமிஸ்ட்டாக தான் இருக்கேன், நான் எப்படி கிரேட் 4 மெடிஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், என்னோட சக்திக்கு வந்து அது முடியாதுப்பான்னு வந்து ஷியோ சொல்லுவாங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு அப்புறம் என்ன, என்னை நம்பலையா என்ன, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த புனித பூமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பிரிட் கோர் கிறிஸ்டலை வந்து எடுத்து காட்டுவான். ஆமாம் இது புனித பூமியிலேருந்து தான் நீ எடுத்துகிட்டு வந்த, மாஸ்டர் லெவலில் இருக்கவங்களால கூட அந்த புனித பூமியோட மூடு பணியை தாண்டி டீப்பாக வந்து அதுக்குள்ளே போக முடியாது, நீ எப்படி இதை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு ஷியோ வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒன்றும் வந்து கஷ்டமான இல்லை, சும்மா லைட்டாக பெயினாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ஷென் சொல்லுவான். என்னது லைட்டாக பெயினாக இருந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி ஷியோ வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வாங்க பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் மெடிஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெடிஷனையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு போய் வாங்கி லீ வந்து பார்க்கலான்ட்டு போவாங்க. வாங்கும் லீ வந்து கல்டிவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குவான் நீங்கள் வந்து வாங்கி லீ வந்து பார்த்துக்கோங்க, ஷியோ எனக்கு வந்து ஒரு கல்டிவேஷன் ரூம் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உடனே ஷியோ சரி வா ஷென் போகலாம் அப்படின்ட்டு ஷியோவும் ஷென்னும் வந்து ஒரு ரூமுக்கு வந்து வருவாங்க. ஷென் நீங்கள் வந்து ஷென் இந்த ரூமில் வந்து நீங்கள் கல்டிவேஷன் பண்ணலாம், நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு ஷியோ கேட்பாங்க. இல்லை நான் தனியாகவே பண்ணிக்குவேன், நீங்கள் வேணால் லீயும் வாங்கவும் போய் பார்த்துக்கோங்க ஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷியோவை வந்து ஷென் அங்கேருந்து அனுப்பி வச்சுருவான். ஷென் தன்னோட கல்டிவேஷனை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த பழங்கால வால் இருக்கும்போது ஸ்வாடை வந்து வர வச்சு அதை வச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லீயும் வாங்கியும் போய் பார்க்கலான்னு போய் பார்ப்பான். அங்கே ஷியோ வந்து இருப்பாங்களா, என்ன ஷென் அதுக்குள்ளேயும் நீ முடிஞ்சிருச்சான்னு வந்து ஷியோ கேட்பாங்க. ஷியோ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்ன ஷென் பண்ணணும் சொல்லு பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஷியோ வந்து சொல்லுவாங்க. அவனே ஷென் வந்து காதில் போய் சீக்கிரட்டாக என்னமோ ஒன்று சொல்லுவான். சொல்லிவிட்டு ஷென் அங்கேருந்து போயிடுவான். ஷென் அங்கிட்ட போனதுக்கப்புறமேட்டுக்கு மேடம் ஷென் உங்கள்கிட்ட என்ன மேடம் சொன்னா அப்படின்னு வந்து குவான் கேட்பாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ அங்கேருந்து போயிடுவாங்க. ஏன் நம்மக்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கலான்ட்டு தலை வெடிச்சிடும் நீங்கள் தெரியாத என்ன, இவங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குவான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. இந்த சைடு அரண்மனையை தான் காட்டுவாங்க. ஃபேங்கோட அப்பா வந்து அரண்மனையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் எதுக்காக வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து ஜான் கேட்பாரு. லியாங்கோட அந்த மர்டர் கேஸை வந்து நீங்கள் விசாரிக்கிறதா கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு வந்து ஃபேங்கோட அப்பா வந்து கேட்பாரு. இப்போ அதை பற்றி தான் நான் ராஜா கிட்ட பேச போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு வந்து ஜான் கூப்பிடுவார். சரி அப்படியே ஜான் நீங்கள் வந்து இதை வந்து ராஜா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு காதில் போய் என்னமோ சீக்கிரட்டாக வந்து சொல்லுவார். 2 பேரும் வந்து ராஜாவை பார்க்கறதுக்காக அங்கே போவாங்க. ராஜா நான் ஊ ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து போய் அவங்க முழுவதும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் லியாங்கோட அப்பா வந்து எங்கேயுமே காணா ஜான் சொல்வார். சரி வேறு ஏதாவது குழு எதுவும் கிடச்சிச்சா அப்படின்னு வந்து ராஜா கேட்பார். ஜான் உடனே தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஷேடோ செக்டரோட சேர்ந்தவனோட மாஸ்க் வந்து இருக்கும்போது அந்த மாஸ்க் எடுத்து காட்டுவார். ராஜா நான் அதை வந்து ஊ ஃபேமிலியோட வீட்டிலேருந்து தான் எடுத்தேன், இது மட்டும் இல்லாமல் ஷேடோ செக்டர் சேர்ந்த நிறைய ஆயுதங்களும் மாத்திரைகளும் அங்கே இருக்கிறத வந்து நான் வந்து பார்த்தேன் ராஜா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியாங்கோட அப்பா தான் அந்த ஷேடோ செக்டரோட லீடராக இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லியாங்கை வச்சு அவர் பண்ண கொலை முயற்சி வந்து ஃபெயில் ஆனதுனால அவர் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார் நான் நினைக்கிறேன் ராஜான்னு வந்து ஜான் வந்து சொல்வார். ஜான் சொல்கிறது சரிதான் ராஜா அப்படின்னு ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார். லியாங்கோட அப்பா வந்து ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, அது எப்படி லியாங் கரெக்டாக இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே லியாங்கோட அப்பா வந்து ஓடி போயிருப்பாங்க, இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு தோணலை, யாரும் அப்பா வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து சந்தேகம் வந்து கரணியில் வந்து பார்ப்பாரு. நீங்கள் என்ன என்னை எப்படி பார்க்குறீங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து கேட்பாரு. உடனே கரணி இளவரசர் வந்து ஃபேங்கோட அப்பாக்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி வந்து போவாங்களாம். ராஜா சும்மா உங்களால் இருக்க முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க.
லியாங்கோட அப்பா தான் அந்த ஷேடோ செக்டர் லீடராக இல்லையாங்கிறது வந்து தெரியலை. ஆனால் ஷேடோ செக்டருக்கும் அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. கண்டிப்பாக அவர் இந்த கேபிட்டலை விட்டு தப்பிச்சு போயிருக்க முடியாது. நம்ம நிறைய ஆட்களை விட்டு தேட சொன்னோம் அப்படின்னா அவரை கண்டிப்பாக வந்து கைது பண்ணிடலாம். அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது குழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ராஜான்னு வந்து ஜோவோட அண்ணா வந்து சொல்வார். அப்போ எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட ஆர்டர் படி ஜான் டீன் நீங்கள் எல்லாம் போய் எப்படியாவது அந்த ஷேடோ செக்டரில் இருக்கவங்க யார் யார் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுங்கள். நிறையா சோல்ஜர்ஸ் வந்து கூப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த லியாங்கோட அப்பா வந்து நீங்கள் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு வரணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து உத்தரவு கொடுத்து எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுருவார். போன வேகத்தில் எல்லாரும் வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்களா? என்னாச்சு எல்லாரும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு வந்து ராஜா கேட்பார். ராஜா, எனக்கு பார்டர்லேருந்து ஒரு தகவல் வந்துச்சு, ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எல்லாமே ஷின்யானுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்களாம். இதை கேட்கவும் ராஜாவுக்கு வந்து ஷாக்கு. ராஜா, ஏன் அந்த ஜோ ராஜ்யத்தில் இருக்கவங்க வந்து நம்ம மேலே போர் தொடுக்கிறாங்களா? அந்த காம்படிஷனில் வந்து அவங்களோட ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. முக்கியமாக அதில் அவங்களோட 3வது இளவரசரான ஹேங் வந்து இறந்துருக்காரு. அதனால தான் ராஜா நம்ம மேலே வந்து போர் தொடுத்து வந்திருக்காங்க. ஜான் வந்து சொல்வார். ராஜா, என்னோட மகன் வந்து அந்த நியானையும் ஹேங்கையும் வந்து கொல்லவே இல்லை அப்படின்னு வந்து ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார். தரன் நியானி ஹேங்கையும் கொன்னனால தான் ஷின்யான் வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கே வந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், நீ ஏன்னா போய் சொல்லிட்டு இருக்கியாடான்னு வந்து கரண் வந்து நிற்பார். ராஜா, ஹேங்கி நியானி கொன்னது வந்து ஷென் தான் அப்படின்னு வந்து ஃபேங்கோட அப்பா வந்து சொல்வார். எப்போ பாரு ஷென்னு என்னடா பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு கரண் இளவரசர் வந்து ஃபேங்கோட அப்பா வந்து அடிச்சிருவார். ராஜா, 2 பேர் நிறுத்த மாட்டீங்களாடா அப்படின்னு சத்தம் போடுவார். உடனே கரண் இளவரசர் வந்து மறுபடியும் ஃபேங்கோட அப்பா வந்து அடிப்பார். ஃபேங்கோட அப்பா அடிக்கலான்னு வரும்போது, ராஜா சொன்னதை வந்து நீ மீற போறியா கேட்டல அப்படின்னு வந்து கரண் இளவரசர் வந்து சொல்லுவார். 2 பேரும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் ஜென்ரல்கிட்ட இருந்து எந்த வித நியூஸும் வரலையான்னு வந்து ராஜா கேட்பார். இல்லை ராஜா, எந்த நியூஸுமே வரலன்னு வந்து ஜான் வந்து சொல்வார். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு, ஏன் இந்த வித மெசேஜும் வந்து அவர் அனுப்பாமல் இருக்கான்னு வந்து ராஜா ரொம்ப கடுப்பாக வந்து உட்காந்துருப்பாரு. வந்து லிங்கான்குள்ளே வந்து கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்கன்னா ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்களா ராஜா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து கேபிட்டல் வந்து அடைஞ்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ராஜாங்கிற மாதிரி ஜோவாட் அண்ணா வந்து பேசிகிட்டு இருப்பார். ஜான், கரண், நீங்கள் 2 பேருமே வந்து நான் சொன்னதாக போய் ஜென்ரல்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுங்க. அவர் பார்டரில் அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன் அவர் எனக்கு எந்த வித நியூஸுமே தவிரல? அவர் ஜென்ரங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரா என்ன? ஏதாவது பிரச்சனை மட்டும் பெருசாச்சு அப்படின்னா அவர்னா கண்டிப்பாக அவர் வந்து வீடு திரும்ப முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து ராஜா வந்து கோபமாக வந்து உத்தரவு கொடுத்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருவார். இந்த சைட் ஜானோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஜான் வந்து ஷேடோ செக்டரோட மாஸ்கை வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாருங்க. அப்பான்னு பார்த்து ஷென் வந்திருக்காங்கன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி வர சொல்லுங்க அப்படின்னு வந்து ஜான் சொல்வார். வாப்பா ஷென், என்ன விஷயம் வந்திருக்க, உட்காரு முதல்ல பேசலாம் அப்படின்ட்டு ஜான் சொல்வார். உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன்னு வந்து ஷென் சொல்வான். இங்கே பார்ப்பா, இது வந்து புயான் மலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட டீ, ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்கும் குடிப்பா அப்படின்னு வந்து ஜான் சொல்வார். ஆமாம், இந்த புனியான் மலை வந்து ஜோ ராஜ்யத்துக்கு கீழே வர்றது தானே, அதுவும் ஜோ ராஜ்யத்தோட அரச குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இது இருக்குன்னா ரொம்பவே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஜோ நாட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு உனக்கு அவங்க ராஜா வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க, அவரை வந்து எனக்கு கொடுத்தாருப்பா அதான் அப்படின்னு வந்து ஜான் சொல்வார். சரி, நான் எதுக்காக வந்தேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். லியாங் வந்து இறந்தது ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு வந்து ஷென் கேட்பான். ஏன்ப்பா அவன் ஆக்சிடெண்ட்டாக இருந்தானான்னு வந்து என்கிட்ட கேட்குற, நீ அங்கே தானே இருந்தேன்னு வந்து ஜான் கேட்பார். அந்த ஷேடோ செக்டில் இருக்கவங்களோட அந்த டேட்டூவை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். லியாங் வந்து சடனாக இறந்து போன பார்க்கும்போது எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. யாரோ நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு வந்து அவனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள், நான், யான், வான் இளவரசர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ இருக்கும்போது யார் இதை பண்ணியிருப்பாங்களே தெரியலேன்னு வந்து டவுட்டாக வந்து ஷென் வந்து பேசிகிட்டு இருப்பான். சென், நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு ஜான் கேட்பாரு. ராஜா பர்சனலாக வந்து உங்களை கூப்பிட்டு லியாங்கோட மர்டர் கேஸை வந்து விசாரிக்கிறவங்க சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து லியாங்கோட அப்பாவை வந்து ஷேடோ செக்டர் லீடர்னு சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ணதை வந்து நான் கேள்விப்பட்டேன். ராஜா வந்து இதில் என்ன மாதிரியான லாஜிக் இருக்குன்னு இதை வந்து சொன்னார்னே தெரியலையே அப்படின்னு வந்து ஷென் கேட்பான். ஷென், நீ என்ன தான் சொல்ல வர? நான் தான் என்னமோ லியாங்க வந்து கொன்று அந்த பழியை வந்து லியாங்கோட அப்பா மேலே தூக்கி போட்ட மாதிரி நில்ல நீ சொல்ல வர அப்படின்னு வந்து ஜான் கேட்பாரு. அப்படின்னா நான் எப்படி வந்து தனியாக உங்களை பார்க்க வந்திருப்பேன்? நான் வந்து உங்களை பற்றி அப்படின்னா நினைக்க கிடையாதுன்னு வந்து ஷென் சொல்லுவான். ஷென், நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு உனக்கு பயமா இல்லையா என்ன அப்படின்னு வந்து ஜான் கேட்பாரு. நீங்கள் தான் அந்த கொலைக்காரனாக வந்து இருந்தால் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து என்னை அட்டாக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஷென் வந்து சொல்லுவான். ஷென், நீ இவ்வளோ போல்ட்டாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா. யான் தான் அந்த மர்டர் வந்து பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்ப்பான்னு வந்து ஜான் சொல்லுவார். ஏன் யான் தான் அப்படி செஞ்சிருப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வந்து சென் கேட்பான். யான் வந்து கேபிட்டலுக்கு வந்துட்டா அவரை வந்து அரச காவலர்களோட கமாண்டரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க.
ஏன்னா அவர் வந்து டீமோனிக் கன்ஸ்டமலையில் வந்து ஜென்ரலாக வந்து வேலை பார்த்துருக்காரு. அவ்வளோ பெரிய கஷ்டமான இடத்துல வந்து வேலை பார்த்தோன்னா ஈஸியாக வந்து அரண்மனையிலே அவருக்கு வந்து வேலை கிடச்சிரும். எனக்கு அவர் மேலே வந்து சந்தேகமாக தான்ப்பா இருக்குது. ஷேன் ஒன்று வந்து கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்கன்னா தேடிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருவார். ஷென் ரொம்ப நல்லா போல்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து நினச்சிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து ஜான்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. டான் டவர் சேர்ந்தவங்களாம் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த நைட்டில் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு வந்து ஜான் கேட்பாரு. ஷியோ மேடம் சொன்னாங்க ஷென் தான் வர சொன்னாங்க அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, எல்லாரும் வர சொல்லுங்க பேசலாம் அப்படின்ட்டு ஜான் வந்து சொல்லுவார். இந்த சைட் ஷென்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஷென் வந்து தன்னோட வீட்டை சுற்றி ஒரு ஃபார்மேஷன் வந்து போட்டு வச்சுருப்பான். இந்த சைட் கியூ ஃபேமிலியோட வீட்டை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி கேபிட்டலை நோக்கி ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்க படையெடுத்துட்டு வராங்கிறது தெரிஞ்சனால ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. தரன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் உங்கள் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேங்கோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஜோவோட அண்ணா வந்து அங்கே வந்துடுவாங்க. ஃபேங் உடனே ஓடி போய் மாமா நீங்கள் தான் வந்து எப்படியாவது வந்து தரனை வந்து காப்பாற்றணும், உங்களால் தான் முடியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவன் ஏன் போய் அந்த நியானி ஹேங்கையும் வந்து கொன்னா, அப்போ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தரனோட மாமா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. நான் வந்து நியானியும் ஹேங்கையும் வந்து கொல்ல கிடையாது, சென் தான் அவர் வந்து கொன்னா, நான் அதை வந்து என் 2 கண்ணால் பார்த்தேன், என்னோட கையில் இருக்கக்கூடிய இந்த காயத்துக்கு அவன் தான் காரணங்கிற மாதிரி தரன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அண்ணா உன்னோட மருமகை சொன்னது கேட்டல, ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தரனோட அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தரன் எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து தரனை வந்து காப்பாற்றேன், போய் ராஜா கிட்ட பேசலான்னு வந்து ஜோவோட அண்ணா வந்து சொல்லுவாங்க. ஐயோ ராஜா வந்து தரனை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுருவார், அப்புறம் பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாயிடும் தரனோட அம்மா வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி யோசிக்கிறதுக்குன்னா ஒன்றும் நேரம் கிடையாது, கேபிட்டல் நோக்கி எல்லாரும் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போய் ராஜா பார்க்குறது நமக்கு நல்லது அது மாதிரி ஜோவோட அண்ணா வந்து சொல்லுவாங்க. இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஷென் தான் கடனும், அந்த சில்வண்டை வந்து சும்மா விடக்கூடாது வந்து ஜோ வந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு நல்ல குடும்ப தலைவியாக வந்து நடந்துக்கோ, விட்டு கொடுத்து போன்ட்டு. இப்போ பார்த்தேன் நீ பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன ஆச்சுன்ட்டு. ராஜா வந்து நம்ம எல்லாரையும் பார்த்தா கோவப்பட தான் போறாரு நீ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோவோட நான் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க, சென் வந்து அந்த ஸ்டார் அகாடமியோட ஃபஸ்ட்டு வந்ததுனாலையா இல்லை அந்த காம்படிஷன் ஃபஸ்ட்டு வந்ததுனால வந்து ராஜா அவருக்கு வந்து ஃபேவராக இருப்பாங்க நீ வந்து சொல்கிறீங்களான்னு ஃபேங்கோ நம்ம வந்து கேட்பாங்க. நீ ராஜா என்ன நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிற, ராஜாவோட நோக்கம் என்னன்னா தரனும் ஷென்னும் வந்து சண்டை போட்டுக்கணும், அவங்க 2 பேத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து என்ன ஆகணுங்கிறத வந்து பார்க்கணுங்கிறது தான் அவர் வந்து நினச்சாரு. இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, ஒரே வழி மட்டும் தான் இருக்குது, நம்ம போய் ராஜா பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வந்து அங்கேருந்து அரண்மனைக்கு வந்து போயிடுவாங்க. இங்கே ஷின்யானோட பார்டர் தான் காட்டுவாங்க. கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்த அந்த லீடர் வந்து அதான் நியானோட அப்பா வந்து தன்னோட மகனோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக அங்கே வந்திருப்பார். கூடவே அந்த லிங்ஸாங் அதான் அந்த எல்டர் வந்து வந்திருப்பார். ஷின்யானில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டு என்னோட மகனுக்காக வந்து நான் பழி வாங்க போகிறேன், லிங்ஸாங் நீங்கள் போய் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஷென்னை வந்து கொண்டு எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸாங்கை வந்து அங்கேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. லிங்ஸாங்கும் சென்னோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. உள்ளே போய் பார்த்தா லீயும் வாங்கும் தான் அங்கே இருப்பாங்க. லீ லிங்ஸாங்கை பார்த்தோன்னே ஒரு ஃபார்மேஷனை போட்டு அவனை வந்து அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து லிங்ஸாங் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. லிங்ஸாங் லீ வாங்கு 3 பேர் மாறி வாங்கி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சண்டை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும், பறந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை வந்து லிங்ஸாங் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான். சரி இனிமேல் பாட்டு நம்ம இங்கே இருந்தால் நமக்கு வந்து டேஞ்சர், இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடணுண்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து தப்பிச்சு போக பார்ப்பான். அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு பெரிய மந்திர கைகள் வந்து அந்த லிங்ஸாங் வந்து அழுத்தும். யாருன்னு பார்த்தா ஷென்னோட அம்மா தான் அங்கே வருவாங்க. நீங்கள் வந்து என்னையை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் வந்து நான் வந்து காயப்பட விட மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஷென்னோட அம்மா வந்து பேசுவாங்க. அந்த லிங்ஸாங் வந்து மயங்கி விழுந்துருவான். உடனே வந்து ஷென்னோட அம்மா வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சைடு அரண்மனையை தான் காட்டுவாங்க. தரனோட அம்மா தரன் அந்த ஜோடான எல்லாருமே வந்து ராஜா வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. தரன் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொல்ல ராஜா, அந்த ஹேங்கை யானை வந்து கொண்டு வந்து சென்டா அப்படின்னு ஜோவோடனை வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஊருக்கே தெரியும் அவங்க 2 பேர்த்தையும் வந்து இவன் தான் கொன்னா, அதனால தான் ஷின்யான் வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து வந்துச்சுன்னு. ஏன் தரன் உன்னோட மருமகைங்கிறதுக்காக உன்னோட பதவியை யூஸ் பண்ணி வந்து அவனை வந்து பாதுகாக்க நினைக்கிறியான்னு வந்து கரண் இளவரசர் வந்து கேட்பாரு. கரண் உங்களோட மகளும் வந்து அந்த இடத்துல தானே இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே யார் வந்து கொலைக்காரங்கன்ட்டு, ஏன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மூடி மடைக்கிறீங்க அப்படின்னு வந்து ஜோவோடனை வந்து பேசிட்டு இருப்பாரு. ராஜா என்னோட மகன் வந்து கண்டிப்பாக வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, என்னோட மகனுக்கான நீதியை வந்து நீங்கள் தான் வழங்கணுங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பார். ராஜா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தரன் தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் தரனும் சரி ஷென்னும் சரி அவங்க 2 பேருமே வந்து நம்ம ஷின்யானோட மாவீரர்களாக வந்து இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது ராஜா அப்படின்னு வந்து ஜான் சொல்லுவார். அப்பன்னு பார்த்து அந்த யான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். லிங்ஸாங் வந்து கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்த இந்த லிங்ஸாங் வந்து ஷென்னோட வீட்டுக்கு போய் ஷென்னை வந்து காயப்படுறதுக்கு வந்து முற்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
இப்போ கொஞ்சம் பேர் வந்து கியூ ஃபேமிலியோட வீட்டை வந்து தாக்குறதுக்காக போயிட்டுருக்கதா வந்து தகவல் வந்துச்சு ராஜான்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து மதிப்பு கொடுக்கவே இல்லை. ஜான் ஷென்னோட வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஏன் அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்த அந்த லிங்ஸாங் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, ஷென்னுக்கு எதுவுமே வந்து ஆகாமல் பார்த்துக்கோங்க, அது உங்களோட பொறுப்பு. கரண் நீங்கள் தான் வந்து இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கார்ட்ஸ்க்கும் வந்து கமாண்டராக வந்து இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வந்து அலர்ட் பண்ணி நம்ம சிட்டியோட பாதுகாப்பை வந்து வலுப்படுத்துங்க. சின்னியானை விட்டு யாரும் வெளியிலையும் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. பாதுகாப்புனா நல்லா பலமாக இருக்கணும், எல்லா ஏற்பாடையும் வந்து தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் வந்து ராஜா வந்து அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாரு. தரனோட அம்மாவுக்கும் வந்து இப்போ ஆபத்து தான். தரனோட அம்மாவும் வந்து இங்கேயே வந்து இருக்கட்டும், அதான் அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த அரச காவலர்களை வந்து கியூ ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்காக அனுப்புறேன் ராஜா வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து யாரோ அரண்மனை கதவை வந்து உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டரோட லீடர் நியானோட அப்பா வந்து அங்கே வருவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தே என்னோட அரண்மனைக்குள்ள வந்து நீ வருவ அப்படின்னு ராஜா கேட்பாரு. நான் வந்ததே உனக்கு கொலை பண்றதுக்கு தான்டா அப்படின்னு நியானோட அப்பா வந்து சொல்வாரு. நான் இருக்கிற வரைக்கும் ராஜா மேல ஒரு சுண்டு விரல் கூட பரவ விட மாட்டேன்டா, என்ன தாண்டி தானே நீ வந்து என்ன இருந்தாலும் பண்ணணுங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து தடுத்துட்டு நிற்பாரு. இவன் வந்து உங்க ஆளு ஒன்றும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜோவோட அண்ணாவை பார்த்து இந்த நியானோட அப்பா வந்து கேட்பாரு. எல்லாருக்கும் வந்து ஒரே ஷாக்கு. இங்க பாரு, நீ வந்து இதுல தலையிடாத, ஒதுங்குன்னு வந்து ஜோவோட அண்ணா வந்து சொல்வாரு. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து பேசுவார். நீ எத்தனை வருஷத்துக்கு தான் அப்படியே ராஜா வந்து இங்கேயே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜோவோட அண்ணா வந்து பேசிகிட்டு இருப்பார். இவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஞானோட அப்பா வந்து தரனை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. தரன் வந்து வீக் ஆயிடுவான். ஏன் இப்போ வந்து நீ வந்து தரன் அட்டாக் பண்ண, அவன் ஒன்றும் உன்னோட மகனை வந்து கொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோவோட அண்ணா வந்து சொல்வார். ஏன் அவன் என்னோட மகனை கொல்லாட்டினா என்ன, ஆனால் அவன் அந்த இடத்துல தானே இருந்திருக்கான், அவன் நினச்சிருந்தா அந்த இடத்துல என்னோட மகனை வந்து காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவன் வந்து காப்பாற்றல, அவன் வந்து சாக தகுதியானவன் தான், நீ உன் மருமகங்கிறதுக்காக வக்காலத்தை வாங்கிட்டீங்க வராதரா அப்படிங்கிற மாதிரி நியானோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. தரனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். தரனோட அம்மா பார்த்து ரொம்ப கத்தி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. தரன் நீ என்னை விட்டு போயிடாதப்பா, நீ வந்து எனக்கு வேணும், நீ எதுவுமே பண்ண வேணாம், என் கூட இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து அவமானப்படுத்திட்டேன், ஃபேங்கை நல்லா பார்த்துக்கோங்கம்மா, நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து மாமாவை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரன் வந்து இறந்து போயிடுவான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து கத்தி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. என்ன இப்படியே உன்னோட குடும்பத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேரையும் வந்து நீ கொலை பண்ண போறியா என்ன, மோளை வழியை விட்டு விலகுடா அப்படிங்கிற மாதிரி ஜோவோடான வந்து பேசிட்டு இருப்பாரு. என்னோட உயிர் இருக்க வரைக்கும் ராஜா மேலே யாரும் கை வைக்க விட மாட்டேன், என்னோட பணத்தை தாண்டி தாண்டி எவனும் போய் ராஜா உத்தரணுங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. உடனே அந்த நியானோட அப்பா வந்து ராஜா வந்து அட்டாக் பண்ணுவான். ஃபேங்கோட அப்பா வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஜோவோடானாவும் ஒரு பக்கம் வந்து ஃபேங்கோட அப்பா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்பன்னு பார்த்து அந்த நியானோட அப்பா வந்து ராஜா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. கரெக்டான டயத்துக்கு வந்து ஜான் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடுவாரு. ஜோவோடானாவுக்கு வந்து ஷாக்கு, இவங்க எப்படா வந்தாங்க, இவங்களை வந்து நம்ம டைவர்ட் பண்ணி தானே விட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஷென்னு, லீஸி, கரண் எல்லாருமே, இளவரசன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. நான் உன்னை வந்து இந்த லிங்காவனோட ராஜாவே ஆக்கி வச்சிருக்கேன், அது உனக்கு போதலையாடா அப்படிங்கிற மாதிரி ராஜா கேட்பாரு. நீ என்னடா சும்மாவாடா எனக்கு அதை தூக்கி கொடுத்த, நான் ராத்திரி பகல் ஓடி ஓடி வேலை செஞ்சதுனால தான் எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஜோவோட அண்ணா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஏன்னா நீயும் நானும் ரிலேட்டிவோ, அதுவும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க, ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலடான்னு வந்து ராஜா பேசிகிட்டு இருப்பாரு. நீ இப்போ என்கிட்ட இருந்து இந்த கியூ ஃபேமிலியை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறியா, அப்புறம் எதுக்குற ஜென்ரல் வந்து 10 வருஷமாகி இன்னமும் வந்து பாட்டிலேருந்து அனுப்பாமல் வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ கியூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இடையில வந்து சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், நீ கியூ ஃபேமிலிக்கு வந்து எந்தவித சப்போர்ட்டும் பண்ணவே இல்லை, அதை வந்து தைரியமாக ஒன்றாலும் சொல்ல முடியாது, நீ ஒரு சுயநலம் பிடிச்சி வேண்டாங்கிற மாதிரி ஜோவோட நான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ராஜா வந்து சிரிப்பாரு. என்னது நான் வந்து சுயநலம் பிடிச்சவேனா, நான் அந்த கியூ ஃபேமிலியோட வீட்டை வந்து பாதுகாக்கலன்னு நீ நினைக்கிறியா, நீ உன்னை மட்டும் தானே பாதுகாத்துக்கிற, நீ ஒரு சுயநலம் பிடிச்சவன், உன்னோட தங்கச்சியை வந்து ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜென்ரலோட வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கா, அவங்கள வந்து ஜென்ரலோட மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக மிலிட்ரி சப்போர்ட் ஒன்று கிடைக்கணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக இதை வந்து நீ பண்ணியிருக்க. நீ இப்போ அந்த ஜோ ராஜ்யத்துக்கூடையும் கோஸ்டி மாடல் செக்டில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்ந்துக்கிட்டு உன்னோட மருமகனுக்கு எதிராகவே நிற்கிற. இப்போ பார்த்தல உன்னோட தரன் வந்து எப்படி இறந்து போய் கிடக்கிறான்னு, இது எல்லாத்துக்கான நீ தாண்டா. நீ என்னை சுயநலமானவன் சொல்கிற, யார் சுயநலமானவன் நீ சொல்கிறா, இப்போ நீ உன்னோட தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பினப்போ ஜென்ரல் வந்து உன்னோட பிளான்லாம் நோட் பண்ணிட்டாரு, அதனால் ஜென்ரல் வந்து பார்டர்லேயே இருந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தாரு, கரெக்டான சமயம் பார்த்து எல்லாத்தையும் வந்து காய் நடத்திட்டு இருக்காருங்கிற மாதிரி ராஜா வந்து பேசிட்டு இருப்பார். எப்படிடா உன்னோட மருமகன்
மருமகனுக்கு எதிராகவே இந்த மாதிரி ஒன்று சதி பண்ண முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஃபேங்கோட அப்பா வந்து கேட்பாரு. யாருக்கு மருமகன்? என்னோட பதவி அடைகிறதுக்காக நான் யார் உயிரை வேணால் காவு கொடுக்க வந்து தயாராக இருப்பேன். என்னோட இந்த லிங்கானில் இருக்கக்கூடிய 3 லட்சம் படை வீரர்களும் இந்த ஜோ ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் கோஸ்ட் இம்மார்டல் செக்டரை சேர்ந்த 1 மில்லியன் படை வீரர்களும் வந்து நம்ம கேபிட்டல் நோக்கி படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜோவோட அண்ணா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னோட பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரியும்ப்பா, எல்லாமே நாங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு ராஜா சொல்லுவார். ஜோவோட அண்ணாக்கும் அப்படி வந்து அதிர்ச்சியாக இருக்கும். புரியலையா உனக்கு? அந்த 3 லட்சம் படை வீரர்களும் வந்து எங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு ராஜா சொல்கிறாங்கன்னு ஜான் சொல்லுவார். உன்னோட பேராசை வந்து உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு, ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்லுவார். உடனே அந்த நியானோட அப்பா வந்து ராஜா வந்து அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து 9 டிராகன் அப்படிங்கிற ஒரு புது அறையை வந்து உருவாக்குவாங்க. அந்த டிராகனை வச்சு கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்த லீடருக்கு எதிராக வந்து எல்லாரும் சண்டை போடுவாங்க. அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டரில் இருக்கக்கூடிய வந்து அதையும் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் சண்டை வந்து ஜானுக்கும் அந்த லீடருக்கு இடையில வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த லீடர் வந்து மண்டை ஓடு மாதிரி இருக்கிறத வந்து பயன்படுத்தி ஜான் கூட வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார். ஜான் தன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அதெல்லாம் பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேர்த்துக்கு இடையில வந்து சண்டை வந்து கண்டினியூவாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ஜானால முடியாது, ரொம்ப வீக் ஆயிடுவார். அப்பன்னு பார்த்து ஷென் தான் வந்து அட்டாக் பண்ணுவார். எல்லாரும் ஷென்னோட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வந்து அந்த லீடருக்கு எதிராக வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜோவோட அண்ணா வந்து ஒரு சைட் ஷென்னை வந்து அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி வருவான். இதை வந்து ஷென் வந்து நோட் பண்ணிடுவான். ஏன்னா என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடர் வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ எல்லாத்தோட அந்த டிராகனையும் வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து அந்த ஷின்யானோட ராஜா வந்து அந்த லீடருக்கு எதிராக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லீடர் வந்து அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அந்த டிராகனை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அப்பன்னு பார்த்து நியானோட அப்பா வந்து யாரோ அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா ஷென்னோட அம்மாவும் லீயும் வாங்க தான் அங்கே வந்திருப்பாங்க. உடனே ஷென் வந்து அந்த 9 டிராகன்களையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரே ஒரு பெரிய டிராகனை மாற்றி அந்த நியானோட அப்பா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நியானோட அப்பா வந்து ரொம்ப வீக் ஆயிடுவார். அந்த நேரமாக பார்த்து ஜோவோட அண்ணா வந்து ராஜா வந்து கத்தியால் குத்தி கொண்டலாங்கிற மோட்டிவ்னால ராஜா கிட்ட வருவான். கரெக்டான டயத்துக்கு வந்து யாழ்னி வந்து அது வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. என்னடா ஒரு தடவை என்னை அடிச்சுட்டு அப்படின்னா நான் செத்துருவேன் நினச்சியான்னு வந்து அந்த லீடர் வந்து பேசிட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்காக வருவார். அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்த இந்த லீடர் வந்து தன்னோட ஈவில் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். சென் தன்னோட அழிவே இல்லாத புனித உடல் அப்படிங்கிற அந்த நியூ டெக்னிக்கை வந்து அங்கே யூஸ் பண்ணுவான். அதில் அந்த ஸ்வாடும் மனிதனும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஸ்வாடாக வந்து உருவெடுக்கும். அதை அந்த லீடர் வந்து அட்டாக் பண்ணுறதுனால அந்த லீடர் வந்து அப்படியே வீக் ஆகி மயக்கமாயிருவான். அப்போ அந்த ஜோவோட அண்ணா வந்து எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களா, சரி இனிமேல் விட்டு நம்ம இங்கே இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்க, நம்ம இருந்து தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி தப்பிக்க பார்ப்பாரு. அப்பன்னு பார்த்து ஃபேங்கோட அம்மா வந்து கீழே கிடக்கிற ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து தன்னோட அண்ணாவே வந்து கத்தியால் குத்திடுவார். எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்கும். தரனோட அம்மா வந்து தரனை தன்னோட மடியில் போட்டுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. தரன் எல்லாமே என்னோட தப்பு தான் பையன், என்னோட தப்புனால தான்ப்பா நான் இப்போ ஒன்று இழந்துட்டு உட்காந்துருக்கேன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நியானோட அப்பா வந்து இருந்திருப்பான். நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நீங்களாம் யாருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து எல்லாமே வந்து மறந்து போச்சு. அப்ப ஷென் வந்து தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி நீ ஒரு நல்லவன், நீ இனிமேல் என் கூட தான் இருக்க போறேன்னு வந்து சொல்லுவான். உடனே அந்த நியானோட அப்பா வந்து அப்படியே காத்தா வந்து மறைஞ்சு போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் காட்டுவாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருப்பாங்க. யாழ்னி ஷென்னு வந்து அங்கிருந்து போகலான்ட்டு இருப்பாங்க. யாழ்னி ஒரு நிமிஷம் நின்னுமா அப்படின்ட்டு யாழ்னியோட அண்ணா வந்து அங்க வருவாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க ஏன் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னு வந்து புரியாம இருந்துச்சு, ஆனா இப்பதான் புரியுது, உங்களால முடியலன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தரன் வந்து இறந்தது வருத்தத்துக்குரிய ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் தரன் வந்து அந்த கோஸ்ட் இம்மார்டல் செக்டர் சேர்ந்து அந்த நியானை வந்து கொலை பண்ணியிருக்கான். அவன் ஒரு மாவீரன் அதாவது இறந்துருக்கான். நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு வந்து ஷென் பேசிட்டு இருப்பான். யாழ்னி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா, நீ எங்கம்மா போகிற அப்படின்னு யாழ்னியோட அண்ணா வந்து கேட்பாரு. இல்லைன்னா நீ ஒரு அண்ணாவை வந்து என்னை வந்து கூப்பிட்றேன், ஆனால் ஷென் வந்து எங்கே இருக்கானோ அதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னியோ ஷென்னோ அந்த இடத்த விட்டு போவாங்க. போகிறவங்கள வந்து லீசி கூப்பிட்டு சென் நீ வந்து இந்த காம்படிஷன் வந்து தோக்குறது நான் விரும்ப மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானும் கண்டிப்பாக அந்த 5 பேரரசுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த காம்படிஷன் வந்து உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் லீசின்னு வந்து ஷென் வந்து சொல்லிட்டு இன்னும் சென்னோட அம்மாவும் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. லீஸுக்கும் ஷென்னுக்கும் இடையில ஏதோ ஓடுது போல அப்படிங்கிற மாதிரி லீ வந்து வாங்கிட்ட வந்து கேட்பான். கோவப்படுற வாங்க வந்து இப்போ வந்து சிரிப்பானா. உடனே லீக்கு வந்து பயம், என்னடா எப்போ இல்லாமல் விசிரிக்கிறா விலங்கமா இருக்கேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். லீஸி இவ்வளோ நேரம் வந்து நீ உன்னோட சந்தோஷத்துக்கு கூட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆமாம்மா இல்லையா பின்ன அப்படிங்கிற மாதிரி அந்த லியாங்கோ மாஸ்டர்
வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. வந்து ஃபேங்கோட அப்பா வந்து அடிக்கலாங்கிற மாதிரி வந்து போவாரா, போயிட்டு வந்து வாடா கட்டிப்புடிடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 பேருமே அடுத்து ஒன்று சேர்ந்துருவாங்க. 1 மாதம் கழிச்சு தான் காட்டுவாங்க. கயல் வந்து அந்த ஷின்யானோட பார்டருக்கு வந்து வந்துருவாங்க. டிஷியன் பொறுக்கி நாயே, நீ இப்போ இருக்க இடத்துக்கே நான் வந்துட்டேன்டா, கண்டிப்பாக உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை வந்து பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து ஷின்யானுக்கு வந்து வந்திருப்பாங்க. கயல் வந்து அப்படி என்னதான் பண்ண போகிறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுது, மெயின்ஸில் வந்து ஷியன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருவானாங்கிறத வந்து செகண்ட் சீசனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட எ டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் கார்ட்ஸோட சீரிஸ் வந்து முடியுது. அடுத்து ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தோட கூடிய சீக்கிரமே வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்.